ரிட்டர்ன் வரும்போது மட்டும் என் ஃபிளைட் எதுனா டிலே ஆகட்டும் மூஞ்சி உடச்சிடுவேன். ஹவுஸ் அம்மா ஃபர்ஸ்ட் இதை போட்டுக்கணும், அதுக்கப்புறம் இதை போட்டுக்கணும், அப்புறம் அந்த கலர்ல அங்கே ஷால் எடுத்து கட்டிடணும். வெல்கம் டு இந்தோனேஷியா. இந்த தொப்பி நல்லா இருக்கா? உள்ள நாக்கு இருக்குடும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நீ எனக்கு கல்யாணம் பண்ணதுல இருந்தே உனக்கு நல்ல காலம். ஒரு வழியா நாங்க வந்து அந்த பாலி ஸ்விங்ல முடிச்சுட்டு ஏப்ரல் ஃபூல். இது எனக்கு, இது அம்மாக்கு. நாங்க தான் வெளியே வந்துட்டோம். இறக்கத்தையும் கூட்டு போயின்னு இருக்கிறானுங்க. முடியலையா? ஏன் வந்துட்டோம். இந்த பேர் ரூம் அவ்வளவுதான். போடுறா போடுறா என்ன காது கேக்குதா மாடி? ஆனா இதோட ஷிட்டு எவ்வளவு வெலை பாரு மாடி. கொட்டையே சாப்பிட்டு கொட்டையே போடுது. No, it's been 1 year of marriage. நீ குடிக்கிறியா? Okay, let him try it. கசக்குது, வயிற்று கலக்குதுன்னு சொன்னேன், இங்கே விட்டு வந்துடுவேன். அந்த வேஷ்டி கட்டவும் தெரியல, உட்காரவும் தெரியல, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். சூப்பரா பண்ணான், நல்லா பண்ணான். சின்ன உப்பு ஒரு ஊர்க்காய் கூட வந்து என்னால போட முடியும். இன்னும் நான் பேசாம வித்துலான்னு இருக்கேன். ஏன்னா வாங்கிக்கோங்க அமேசானில் விரைவில். நெக்ஸ்ட் வந்து எங்க போறோம்னா பாலி ஜூ. யான சவாரி. ஆனா அந்த போட்டோ இங்க கலெக்ட் பண்றதுக்கு 1 million. போட்டோ கூட 5,000. எங்க போயிட்டு இருக்கோம்னா எங்க வீட்டுக்கு தான் போறோம். வீட்டுக்கு போறோம். ஆமா, போகும்போது 2ஆ போனோம், வரும்போது 3ஆ வரும். தள்ளுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு? ஈஸியா இருக்கா? பார்க்க தானே போறேன். சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ. ஹலோ மக்களே, என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? ஜாலியாலாம் இல்லை, அவங்க ரொம்ப சோகமா இருக்கும். ஏன்னா அப்படி துள்ளி குதிச்சுக்கிட்டு வந்தாங்க சென்னை ஏர்போர்ட்ல இருந்து. நடக்க கூடாத அதிசயம்லாம் எங்களுக்கு நடந்துச்சு. யாரை பார்த்தோம் தெரியுமா? நாங்க வந்து அஜித் பார்த்தோம், அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாரையுமே பார்த்தோம். இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. சென்னையில இருந்து சிங்கப்பூர் டு பாலி தான் ஆக்சுவலா ஃபிளைட். ஆனா என்ன பண்ணானுங்க இவனுங்க, சென்னையிலே லேட் பண்ணிட்டாங்க. மோர் தென் 2 hours அங்கேயே டிலே. சரி சிங்கப்பூர் வந்தா கொஞ்சம் சீக்கிரமா வந்துடலான்னு பார்த்தா இங்கேயும் டிலே. மீண்டுமா எவ்வளவு நேரம் ரொம்ப நேரம் இருக்குங்க. 4 மணி நேரம். இங்க ஒரு 4 மணி நேரம் தூங்காம இருக்கும். சரி நாங்க என்ன கேட்டோம், 6 மணிக்கு தான் ரீச் ஆகும்ன்றாங்க. 6 மணிக்கு போனா நாங்க புக் பண்ண ஆக்டிவிட்டி எங்களால பண்ண முடியாது. அதால நீங்க 6 மணிலாம் வேணாம், 3 மணிக்கு ரீச் ஆகுற மாதிரி ஒரு ஃபிளைட் இருக்கு, அதை மாத்தி கொடுன்னா அதெல்லாம் மாத்தி கொடுக்க முடியாது. எங்களால உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி வவுச்சர்ஸ் கொடுக்க முடியும். நாங்க என்ன காம்ப்ளிமெண்ட்ரி வவுச்சர்ஸ் அப்படின்னா, பர் பர்சன் வந்து இந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்ல $12 வந்து என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு ஒரு லஞ்ச் மட்டும் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க. எங்க ஆக்டிவிட்டியே போகுது, நான் லஞ்ச் சாப்பிட்டு என்ன பண்றது? அது $12 தான். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். நான் என்ன சொன்னேன், அந்த $12 நானே தரேன், எனக்கு ஃபிளைட் மட்டும் மாத்தி கொடுங்க அப்படின்னா செல்லாத அப்படின்ட்டானுங்க. ஓகே, சூப்பரா ஒண்ணு பிளான் பண்ணிட்டு வருவோம், அது வந்து கரெக்டா அந்த வேலை நடக்கலன்னும் போது வந்து ஒரு பிளாங்க் அவுட். கண்ணி வெடி வச்சா பரவாயில்ல, கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி. வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யாப்பா. அங்கேயும் ஃபிளைட் டிலே, இங்கேயும் ஃபிளைட் டிலே. இந்த டிலேயால அங்கேயாச்சும் பரவாயில்ல, ஒரு 2 to 3 hours தான் ஃபிளைட் டிலே. ஆனா இங்க ரொம்ப அதிகம், 4 hours மேல ஆகுது. பசிக்குது, சாப்பிடணும், என்ன பண்றதுன்னே தெரியல, டயர்டா இருக்கு. இவனுங்க என்ன சாவடிக்கிறாங்க. நானும் எவ்வளவு பேசி பார்த்துட்டேன். என் கூட ஒரு 2 பேர் வந்துட்டாங்க, அவங்களாம் கூட பேசி பார்த்துட்டாங்க. அவங்க எப்படி சொல்றாங்க, ஓகே யூ ஃபினிஷ்ட் ரைட் அப்படின்னு கேக்குறாங்க. முடிச்சிட்டோம் சொல்லு அப்படின்னா நம்ம ஓசில போற மாதிரி ட்ரீட் பண்ணுவோம்.
கம்பேரேட்டிவ்லி இது சீப்பா இருந்ததுங்க இந்த ஃபிளைட், அதனால தான் நாங்க புக் பண்ணோம். டைமிங்காக நான் செகண்ட் ரெண்டுமே பார்ப்பேன். சீப்பாகவும் இருக்கா, டைமிங் கரெக்டாக போகுமா, ஆக்டிவிட்டி பண்ணுறோமா, ஒரு டே வாட்ச் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கான்னு பார்ப்பேன். அப்படி எல்லாம் நான் பார்த்து தான் இந்த ஸ்கூட்டை வந்து ரொம்ப நேரம் ஒரு பார்த்து புக் பண்ணேன். டக்குன்னு அது வந்து இப்படி ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் ஏர்போர்ட் லான்ச் ஆச்சு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா செல்லாத அப்படி இருக்காங்க. அதுக்கும் வாய்ப்பு இல்லை, இதுக்கும் வாய்ப்பு இல்லை, சாப்பிடவும் முடியல, தூங்கவும் முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். ஏண்டா எங்களுக்கு மட்டும் இப்படி இதுல வந்து எதிர்பார்க்காத ஒண்ணு ஒரு சந்தோஷம் எங்களுக்கு நடந்தது அப்படின்னா அஜித் சாரையும் ஷாலினி மேமையும் பார்த்ததுதான். ஆமா, ரொம்ப ஒரு மாதிரி லாஸ்ட் கால் போல அவருக்கு. ரொம்ப டென்ஷனா போயிட்டு இருந்தாரு. அன்னைக்கு வந்து சரி போன் வச்சுட்டு இருந்தோம். அப்ப ஷாலினி மேம் வந்து ஓகே நாங்க அப்படியே போறோம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னிக்கு போட வந்தவங்க அப்படின்ற நான் பெர்ஃப்யூம் அங்க போனேங்க. அங்க வந்து இருக்கிறவங்க வந்து நம்மளுடைய ஃபேன்ஸ் போல. அவங்க தான் சொன்னாங்க அக்கா யாருக்கும் சொல்லாதீங்க அஜித் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கும் சொல்லாதீங்கன்ட்டு என்கிட்ட சொல்லிட்டீங்களே அப்படின்ட்டு என்ன நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. அங்கேயே நின்றுட்டேன் நானு. பெர்ஃப்யூம் கூட செகண்டரி தான். உங்களை பார்த்துட்டு போயிட்டாங்க போதும் அப்படின்ட்டு எப்பயோ வந்துட்டாரு. அங்கேருந்து போட்டோஸ் அவரு உங்களுக்கு தான் தெரியுமேங்க, நான் சொல்ல வேணும். அவர் பார்த்ததுல ஹாப்பி. ஃபிளைட் டிலே ஆனதுல கொஞ்சம் சோகம், நிறையவே சோகம்னு வச்சுக்கோங்க. சோகத்துடன் மேடி கேண்டி. ஓ வேகம் எனக்கு சோகம். என்னடா சிங்கப்பூர் சாக்லேட்டா? ஆமா சிங்கப்பூர் சாக்லேட். நம்ம ரிட்டர்ன் வரும்போது இது வாங்குவோம்டா. இப்பவே வந்து 20 கிலோ தான். ஃபெராரோ உனக்கு பிடிச்ச சாக்லேட் பெருசா இருக்கு மதன். $20 கொடுத்துலாம் சாக்லேட் கிடையாது. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சுட்டாலனா முன்னால உத்தியோகம் பார்க்க முடியுமா? பாருப்ப. இது என்னன்னே தெரியலடா. நான் அப்பயே வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது பார்த்தேன். எல்லாம் கியூவும் இங்க தான் இருக்கு. என்னது இது? பி ஷெங்காய் ஷெங்காங்கா என்னது அப்படின்னா போர்க்குடா. சிக்கனும் மாண்டா. எனக்கு வேணாம்ப்பா, வேற கடைக்கு போகும். ஆக்சுவலா சிங்கப்பூர் ஏர்போர்ட் ரொம்ப பெருசா இருக்குமே, இது ஏன்னா குட்டியா இருக்கு? எல்லா இடத்துலயும் அதே சாக்லேட். இந்த பக்கம் ட்ரை பண்ணலான்னு இருக்கு. அழகா இருக்குல்ல இங்க இந்த லைட்டிங்ஸ்லாம். இங்க போக மாட்டேன், ஆல்ரெடி போன மால்தீவ்ஸ்க்கு தான் இங்க போனேன். முன்னாடி இதே சாக்லேட் தான் நம்ம வாங்கணும், ஆனா அதிகமா இருக்கு இங்க. நம்ம இந்தியன் ருபீஸ்ல வாங்கணும், இங்க யூஎஸ் டாலர். அப்படி பார்த்தாலும் $40 முன்னாடி. ஆமா அதிகம் தான், நம்ம ஊர்ல கம்மியா இருந்தது. ஆக்சுவலா இந்த லிண்டன்ன்ற சாக்லேட் வந்து ஸ்விஸ்ல தான் அது பண்ணுவாங்க. நாங்க ஸ்விஸ் போகும்போது இந்த சாக்லேட் வாங்கணும், சூப்பரா இருக்கும். இது கூட நல்லா இருக்கும். உள்ள போட்டதுமே கரைஞ்சிரும். ஆக்சுவலா நம்ம ஸ்விஸ் பூவெல்லாம் வாங்கிக்கோ. அடுத்த ஆர்டர் இங்க இல்ல வெளிநாட்டுல. பேக்கிங்லாம் அழகழகா இருக்குடா. இங்க பாரு புக்கு மாதிரியே இருக்கு, தெரியுதா? வாங்குறோமோ இல்லையோ நம்ம வந்து சுத்தி பார்க்கணும். அவங்க லவ் பண்றாங்களோ இல்லையோ நம்ம லவ் பண்ணி விட்டுறணும், கவலையே படக்கூடாது. இங்க பாருங்க இதெல்லாம் உள்ள வச்சிருக்காங்க. வென்ச்சி, லிண்டன், நியூ ஹர்ஸ். இந்த சாக்லேட் தான் மேடி ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருக்கான். இது யாருமே நாங்க சாப்பிட மாட்டோங்க, அதால வாங்குறது வந்து வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். சேவ் 20% மேடி. சரி நான் உனக்கு ஒரு நாள் வாங்கி தரேன். மம்மி டாடிலாம் வருவோம்ல அப்ப. ஒரு பார்க்கவே நல்லா அழகா அடுக்கி வச்சிருக்காங்க. அடுத்த ஃபேவரட் சாக்லேட் கிட்கேட்ல குக்கி கிரம்பிள்ரா. ஒன்னு எடுத்துக்கலாம்டா. 2 for 18. ரெண்டு எடுத்தா $18. 10.90 SGD. 10.90. 10,000 முறை கேப்பியா? திரும்ப பேசுற நீ. 600 rupees. ஊர் போய் சேர்ற வரைக்கும் வந்து வாயை கொடுக்காம போய் சேரணும். 600 சாக்லேட் வாங்கணுமா? மனசே வரலையே, வச்சுட்டுமா? சரி ஓகேவா. அட பிக்காளிப்பல, அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கு சரிங்க ஒரே வார்த்தை. சரி ஓகேவா. போயிட்டானே. இதுதாங்க நான் உள்ளே வர மாட்டேன். உள்ள வந்தா எதனா ஒன்று தூக்கிடுவேன். ஆக்சுவலா இதெல்லாம் நல்லா இருக்கும்டா. இது என்ன? $4. சரிப்பா இது ஒன்று வாங்கிப்போ. எந்த கலர் நல்லா இருக்கும், எது அதிகமா காலி ஆயிருக்குன்னு பாரு, அப்பதான் அதுதான் நல்லா இருக்கும்ன்ற ஒரு கான்செப்ட். இதான் நான் கண்டுபிடிச்சது. பட்டு இதுவா மில்க் சாக்லேட் எனக்கு தெரிஞ்சுட்டே போயிடலாம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கிறது தான் மேல வைப்பாங்க. ஆனா இது புதுசா இருக்கு. நான் இன்னொரு சாக்லேட் கன்ஃபார்மா எடுத்தேன். உன்னால சும்மா இருக்க முடியாதடா. எப்பறா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? குழந்தைன்னு நினைச்சு இந்தா இது வச்சுட்டு வந்துடு.
எதுனா ஒண்ணுதான். ஏன்னா நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இது ஒண்ணு வாங்கிப்பான். இது சூப்பரா இருக்கும். இந்த பிஸ்கெட் சாப்பிடுங்க, இது நல்லா இருக்கும். மாண்டி அப்ப இது எவ்வளோ நம்ம ஊர்ல? வாங்குமா வேணாமா? நிறைய வாங்குறோமோ? இது மட்டும் போதும். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? மாண்டி நீ சிங்கப்பூர் வந்திருக்கல, சாப்பிட்டு இருக்கியா? சாப்பிட்டது இல்லையா? மாண்டி எல்லாருமே வாங்குறாங்க மாண்டி. நம்ம அப்ப வரும்போது இவன் திருந்த மாட்டான் எத்தனோட சொல்றது? போர்டிங் பாஸ் சாப்பிட்டோம். ஒரு பையன் ஒண்ணு மாட்டிக்கினா மாண்டிய கையிலேயே பிடிக்க முடியல. ஏன்னா இது வாலிப வயசு. இன்னிலிருந்து கொரியன் BTS 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 பிடிஎஸ்லாம் இல்ல, இது என்ன பைய? டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. ஏய் இந்த பொம்மை நல்லா இருக்கு. நைஸ்ல. இந்த பொம்மை 1000 ரூபாய். இங்க பாரு மாடி, லெட்டஸ்ல ஏனா அருணா எம் இருக்குமே. இது எம் நல்லா இருக்குல்ல? நான் சிங்கப்பூர் வந்துட்டு தான் சிங்கப்பூர் மேக்னெட் வாங்குவேன். நான் வராமலாம் சிங்கப்பூர் மேக்னெட் வாங்க மாட்டேன். பெட்ரோடா ஹேண்ட்பேக் வாங்கி தரியா? நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல. வெளியே பாப்போம் நம்ம. என்ன பிராண்டு இதெல்லாம் எவ்வளோன்ற பார்த்தாலே தெரிஞ்சு பாரு ஒரிஜினல்னு. மேடி எனக்கு 365 டேஸ்க்கு 365 ஹேண்ட்பேக் வாங்கிட்டா மேடி. அவன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னான். வாங்கி நான் 365 டேஸ் அப்படியே வெளியே போற மாதிரி தான் வாங்கி கொடு, நான் போறேன். இதெல்லாம் என்ன பெருமையா? கடமை. ஆக்சுவலா ஃபிளைட் எத்தனை மணிக்கு? நம்ம பாட்டு சுத்தி இருக்கிறோம். 2 hours தான் இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். சும்மா சுத்துறோம். நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிடுறோம். எப்படி ரிட்டர்ன் வர அன்னைக்கு 3 மணி நேரம் இங்கதான் இருக்க போறோம். இந்த ஃபிளைட் நீ கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு நம்ம சுத்த ஆரம்பிச்சோம்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிற மாதிரி. சரி வா கடையை போடு. என்ன கடையை போட்டா? என்னோட கார்டே சொல்லுது பாரு, சாக்லேட்லாம் வாங்கி காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தாட்டி இதெல்லாம் கூட்டின்னு வராதீங்க. டெர்மினல் 1 டெர்மினல் 2 அப்படி போகுது மேடி. இது என்ன டெர்மினல் மேடி? டெர்மினல் 1ல சிலது இருக்கு, டெர்மினல் 3ல சிலது இருக்கு மேடி. ஏமாத்திட்டா மேடி. நான் வந்து எங்கன்னா போய் எடுத்து வாங்கி சாப்பிட்டுலாம் பார்த்தேன். அப்படிலாம் இல்ல, இவன் சொல்றதுல மட்டும்தான். ஆமா பர்கர் கிங். நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப என்ன டெர்மினல்ல இருக்கோம்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்படி போய் பார்ப்போம். அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? Excuse me, what is this terminal? 1. Thank you. Terminal 1ல வந்து டிப் டாப்னு ஒன்னு, level 2 நியர் சி கேட். மாடி எவ்வளோ கடைங்க இருக்கு மாடி. மாடி பூஷி. ஃபிளைட் டைம் எப்போன்னு பாரு. அடுத்த நாள் பாத்துக்கலாம் வா. ஃபிளைட் டைம் வந்து 14:15 2:15 இருக்கு. டைம் இல்ல, இப்பவே டைம் ஆயிடுச்சு. வீரனுக்கு தெளிவு வந்தது. நானே வாங்க வேணும். எம்கே எழுதி எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. மாடி சி கேட்னா இதுவா? இங்கதான் மாதிரி சாப்பிடுறதுக்கு எல்லாம் இருக்கும். பர்கர் கிங், பினாங் கல்ச்சர், ஓக் ராமன், டிப்டாப் பாப்பீஸ் கூட மாடி. லெவல் 3 தான் மாடி. எல்லாமே லெவல் 3னா மேலதான். மேல போயிடலாம். வரேன் இரு. நானும் இருங்க பாய். இப்ப போன நம்பரை புடிச்சு எல்லாம் ஐபோன்ல புடிச்சு போடுறேன் பாருங்க பாய். ரிட்டர்ன் வரும்போது மட்டும் என் ஃபிளைட் எதுனா டிலே ஆகட்டும். மூஞ்ச உடைச்சிருவேன். மாமா கோவம் வந்துருச்சு. Excuse me, how to go terminal 3? That side. Thank you. Thanks. சுத்தி நடக்க விடுறாங்க. நான் வேற சும்மா இருக்க மாட்டேன். நான் வந்து இங்க போனா இந்த கடை, அங்க போனா அந்த கடை அப்படின்ட்டு. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. தூங்கி எழுந்து மூஞ்சி கூட கழுகாம சுத்திட்டு இருக்கேன்டா, வெறும் லிப்ஸ்டிக்கை மட்டும் போட்டுட்டு. மேடி நான் வந்து கண்ணை கட்டிக்கிட்டு குதிரைக்கெல்லாம் ரேஸ்ல கட்டுவாங்கல்ல. விளக்கமெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா வேலை கிடையாது. பசிக்குதே நடக்கூட்டாங்க மேடி. செம்மையா பசங்களுக்கு மட்டும் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது மாதிரி.
ஏய் உங்ககிட்ட கேட்டு லிஃப்ட் கேட்டு போயிடலாமா? மூச்சு வாங்குது எனக்கு. ஏய் நம்ம சிங்கப்பூர் வருவோம்ல, அப்போ வெயிட்டிங் டைம் சப்போஸ் மிஸ் பண்ணிட்டா கூட நான் அதிகமா இருக்க மாதிரி போடுவேன். 5 hours 6 hours. ஏய் என்னடா இவ்வளவு பெருசாகுது ஏர்போர்ட். இவங்க போற ஃபிளைட்லாம் போயின்னு இருக்கு, ஜாலியா போகுது. மேடி வானத்துல பறக்க போறோமா? மறந்து போன கிளியின் மௌனம் போல இதயம் தவித்த போது நீ இசையாய் உள்ளே வந்தாயே. தி நெக்ஸ்ட் டே. ஹலோ, பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து நியூஸோபீடியாவுக்கு போகிறதுக்கு ஃபெரிக்காக வெயிட் பண்ணிருக்கோம். இங்கேருந்து ஃபெரி எடுத்துகிட்டு போயிட்டு நம்மள அந்த நியூஸோபீடியாவுக்கு விட்டுருவாங்களாம். அங்கேருந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஃபெரியில பேக் டு இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு இங்கேருந்து நம்ம ஹோட்டலுக்கு போயிடலாம். ஸோ இங்கே என்ன அப்படியே ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூர் டைம் படி நீங்கள் 6:30க்கு உங்கள் ஹோட்டலில் செக் அவுட் சொல்லுவாங்க. அந்த 6:30க்கு நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து உங்களுக்கு 7:30க்குள்ளே நீங்கள் இந்த உள்ள போயிடலாம். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் எங்க போனாலும் ஃபர்ஸ்ட்ல போய் உட்காரணும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க, கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல வந்தோம்னா சூப்பரான வியூல போய் உட்காந்து எல்லாத்தையும் பார்க்க முடியும். See how great intelligent இல்ல என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இன்டெலிஜென்ட் இங்கே அழ வந்துடும் போல. தூங்கவே விட மாட்டேன்றாங்க. நான் தான் தூங்கல. ரொம்ப சின்ன பிள்ளை தான் இருக்கு. தூங்காது நானு கேட்டா நீ கஷ்டப்பட்டு ஸ்டேஜ்லாம் எடுத்துருவாங்க. இதுக்குதான் இந்த மாதிரி மேக்கப் போடாம வந்தமா அடிச்சமா போனமான்னு இருக்கணும். நடுவுல என்னடா வீண் பேச்சு? ஒண்ணுத்துல போய் முன்னாடி சீட்டை புடிச்சிட்டு இவன் பண்ற அலப்பறை இருக்கு. சோ இப்ப நம்ம அந்த போட்ல போறோம். மார்னிங். ஹாப்பி நியூ இயர். இங்க வர டைம்ல பார்த்து ஆமா மழை வருது, ஆனா ரொம்ப மழை இல்ல, நல்லா இருக்கு. நான் இவர்கிட்ட கேட்டு இந்த கொடை எடுத்துன்னு வந்துட போறோம். எங்க போடுறோம், செம்மையா இருக்கு. இந்த வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கே பயமா இருக்கும். நம்ம இங்கதான் போறோம் இப்ப. வாவ், இப்ப நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னீங்கன்னா அந்த புரோக்கன் பீச் பார்த்தோம்ல அந்த வியூல. மேடி தான் பயப்படுறான், போட்டோ எடுக்கவே வர மாட்டோம். ஆமாங்க, போய் எட்ஜில் உட்காருனா எங்கெங்க உட்காருது? அதுக்கப்புறம் நாளைக்கு நியூஸ்ல தாங்க வருவோம். என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி இட்டுன்னு வந்துக்கிறீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. மழை மட்டும் வராம தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். குலுக்கல் வரார் பயவிடுங்க, குலுக்கல் வரார் பயவிடுங்க. நீங்க தான் இந்த குலுக்கல், உங்களுக்கு தான் நான் கூட படிச்சுட்டு வரேன். ஐயா அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுங்க. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. குலுக்கல் இல்லடா அது, குலுக்கல் குலுக்கல். பெருமானே, ஓடும் போது மைக் இப்படி விழுந்தா நீங்க என்ன பண்ணுவ? பூச்சி தள்ளி விட்டுரும் உன்னையும். தம்பி யாராடி உலகார பாவிடா. ஒரு மைக் அம்மா அப்ப இன்ஸ்டா காசு வேணாம்னு சொல்லு. அவனே 15,000 எங்க, 60,000 ரூபாய் எங்க? என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாங்க மக்களே. இல்லாத பாதி இல்லாத காட்டுல உங்களுக்காக நான் நடந்து உங்களால வர முடிந்தாலும் நான் காட்டுவேன் உங்களுக்காக. கீழே பாத்து போ. மூச்சு வாங்குது, மூச்சு வாங்க அப்படின்னு மூச்சு வாங்கி நிக்கிறேன். இப்படி வாக்கிங் போறவங்கள
இந்த காலத்துல மூச்சு வாங்கினா உடம்புல ஏதோ பிரச்சனை அப்படின்னு. ஓ அந்த மாதிரியா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பாத்து மூச்சு வாங்கினது ஒரு குத்தமா? இத்தனைக்கும் நான் இந்த ஸ்லிப்பர் தான் போட்டிருக்கேன் மாதிரி, நான் ஷூ கூட போட்டு வரல. இந்த ஸ்லிப்பர் நல்லா உழைக்குது மாடி. அங்க மூஞ்சில் இருக்கு மாடி. அங்க கண்டிப்பா காசு கேட்பான். ஆமா நம்ம பரவாயில்ல. இப்போ கீழே போ. நீ நினைஞ்சிடாது. நீ போ, நீ கீழே போனாதான் நினையாம இருக்கிறதுக்கு. கொடை பிடிக்கிறது யாருன்னு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் எங்க பாடுறா கொடை பிடிச்சு வராங்க. பாடுறா கேர்ள் ஃப்ரெண்ட்ல ஒய்ஃப். நீ பாட்டு இஷ்டத்துக்கு நடக்காத. நான் கொடை பிடிக்கிறேன் பாத்துவா. நீ தான் என்னைய பார்த்து வரணும். ரொம்ப ஸ்லாட்டிக்கா இருக்கு. என்னடா எல்லாம் என்ன ஸ்டேஞ்சா பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தேன். திருப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக போக பாத்துட்டு செத்துருவாங்க. ஆமாடி, இங்க நிறைய எனக்கு ட்ரெஸ் மட்டும் கம்மியாச்சுன்னா வாங்கிப்பேன். எனக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு நினைப்பதானே. போவே இல்லடி, அதுக்கெல்லாம் என் உயிர் எடுக்க ஆரம்பிக்காது. ஐயோ எனக்கு கால் வலிக்குதுடா மாடி. நான் இந்த கோழி குஞ்சு பக்கத்துல மட்டும் போவே மாட்டேன் மாடி. சின்ன வயசுல எனக்கு இந்த கோழி குஞ்சு ரொம்ப பிடிக்குமா, அதனால நான் என்ன பண்ணேன், ஓடி போய் தூக்கிட்டேன். அவங்க மம்மி வாஸ் நாட் தேர் அந்த டைம்ல. அதை பார்த்துட்டு தான் தூக்குனேன். எங்க வந்து வந்துச்சுன்னே தெரியலடா, பறந்து வந்துச்சு. உடம்புல கையங்கால் இருந்தாதானடா? அம்மா அம்மா நான் கத்துறேன். எங்க அம்மா அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தாங்க. வந்து பார்த்துட்டுல போடுறீன்றாங்க. அது என்ன துரத்துது, ஓடினே இருக்கேன். ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். என் காலிலே குத்திடுச்சு. அப்புறம் அது குட்டி அப்படி போட்டு வந்துட்டேன். அண்ணில இருந்து விட்டேன். இந்த கோயில் பக்கத்திலே போக மாட்டேன் மேடி. இந்த ஜெலாட்டோ பார்த்தாலே கண்ணு அப்படி ஜெலாட்டோ அப்படின்னு போகுது மேடி. வரும்போது வாங்குவோம். இந்த ஜெலாட்டோ ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதோ வந்துட்டோம் பீச். மேடி எல்வி பேக் வச்சிருக்கோங்க மேடி. எனக்கு மேடி எம்கே பேக்கும் வச்சிருக்காங்க மேடி. பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? எதுனா இது வேணும் அது வேணும்னு கேளு, இதேதான் சொல்லுவேன். மேடி கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுனாலும் எப்படி தெரியுமா, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் ஒருத்தவங்க சுருண்டுன்னு போய் எல்லாரையும் தள்ளின்னு விழுவான் பார்த்திருக்கியா, அந்த மாதிரிதான் விழுவேன். இப்ப வந்து நம்ம கிளிங்கிங் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் போனது வந்து புரோக்கன் பீச். எல்லாம் இந்த பீச் தான் ரொம்ப ஃபேமஸா. இது ஆக்சுவலா வந்து பெஸ்ட் நியூஸ் ஆஃப் இந்தியா. அதுல இந்த பீச் தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. வந்து ரெண்டு பீச் வந்து சூப்பராக பார்த்து முடிச்சுட்டு, ஒன்று வந்து புரோக்கன் பீச், ஒன்று வந்து கிளிங்லாங் பீச். ரெண்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டியில் வேறு என்ன இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டும் வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஸோ நாங்கள் இந்த ஆக்டிவிட்டி யார் மூலயமா புக் பண்ணிட்டு வந்தோம்னா தி டூரிஸ்ட் 360 ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபுட்டு வந்து இந்த ஆக்டிவிட்டிலேயே இன்க்ளூட் ஆகிடும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கால் வலிக்குது. நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி மூவ், வால்யூம்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வரட்டா, it will be good. ஆக்சுவலாக இது மெனு கொடுத்துருவாங்க. இந்த மெனுவில் நம்மளுக்கு வந்து ஒரு மீல் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மீல் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கிறேன், அண்ட் தென் நான் மினரல் வாட்டர் சூஸ் பண்ணிப்பேன். ஸோ மேடிக்கு அந்த மாதிரி என்ன வேணுமோ எது ஒன் மீல் சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க் சொல்லிக்கலாம். இது வந்துடும் காம்ப்ளிமெண்ட்ரியாக. அதுதான் தட் இஃப் வி நீட் எனி திங் அப்படின்னா உங்ககிட்ட மெனுவும் இருக்குது. ஸ்க்ரம்பிள்ட் எக், ஆம்லேட் இதெல்லாம் 45K 40K இந்த ப்ரைஸ் தான் வருது. ஸோ 40K அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்னா 200. ஸோ 200 வந்து ஒரு போச்ட் எக், 220 சம்திங் லைக் crumbled eggs இந்த மாதிரி வந்துடும். சிக்கன் கறி எல்லாமே இருக்கு. ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு வரி அபவுட் த லஞ்ச் பிகாஸ் உங்களுக்கு எதனா பிடிக்கல அப்படின்னாலும் யூ கேன் ஆர்டர் இட். ஓயா பீஸா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஜிலாட்டோ இங்க என்னன்னு தெரியலங்க, இங்க நான் யாருமே ஐஸ்கிரீம் பார்க்கவே இல்லை, எல்லாருமே ஜிலாட்டோ தான் வச்சிருக்காங்க. பனானா 55K.
55K எவ்வளோ? ஆனால் என்ன பனானா வந்து அதிகமாக இருக்குது. 2 பனானா வந்து 250 ரூபா அதிகம் தானே. மாட்டி ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு நூடுல்ஸ் சொல்லிக்கலாம். மாட்டி ஐஸ் டீ ஒன்று மினரல் வாட்டர் சொல்லிக்கலாம். ஸோ ஆர்டர் பண்ண சிக்கன் நூடுல்ஸு வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. ஐயோ இப்பதான் கிடைச்சிச்சு, அதுக்குள்ள கேட்டு போடுது. அதுக்கப்புறம் ஐஸ் டீ. உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. மற்ற கண்ட்ரிஸ் வந்தா ஃபுட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அவங்க டேஸ்ட்டுக்கு பழகணும். இவங்க நல்லா தாங்க இருக்கு. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. கம்மியாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எங்கள் ஹோட்டல் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு நான் காட்டுறேன். பட் பஃபே யாரும் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. 3 lakhs வாங்க, விச் இஸ் இன் அவர் கரன்சி 3500 வரும். வர்த்தே இல்லை. ஆனால் இங்கே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் தான் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஃபைனலா எங்க வந்தோம்னு பாத்தீங்கன்னா பூபு பீச். இந்த பூபு பீச்ல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த பிளாக் சாண்ட் அப்படியே கையில எடுத்து அள்ளினா அவ்வளவு நல்லா இருக்கு. பிளாக் சாண்டும் நாங்க பாத்துட்டோம், மால்தீவ்ஸ் போகும்போது ஒயிட் சாண்டும் பாத்துட்டோம், நம்ம ஊர்ல இருக்க அந்த சாண்ட் கலரையும் நம்ம பாத்துட்டோம். அவதான் போயாச்சு, வந்தாச்சு சைடுல ரைட் போயாச்சு. இங்க எனக்கு இன்னும் என்ன ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்க பாலி பீப்புள்ஸ், இந்தோனேஷியா பீப்புள்ஸ்க்கு நார்மலாவே காட் மேல ட்ரஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு அதை பிலீவ் பண்றாங்க அப்படின்னா, இப்ப அவங்க ஊர்ல அவங்க இருந்தா மட்டும்தான் ஹாப்பியாவும் சேஃபாவும் ஃபீல் பண்றாங்க. இப்ப வந்து அவங்க வேற ஒரு விஷயமா வந்து வேற ஒரு பிளேஸ்க்கே போறாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆயிடுதான். அதுவும் 1 நாள் 2 நாள் தான் இல்லையா, 1 வீக் 2 வீக் அதுக்கு மேலயும் இருக்கான். எங்க டிரைவர் வந்து அதை டெஸ்ட் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு 2 டைம் பாலியை விட்டு போய் பார்த்தாங்களாம். 2 டைமே வந்து ரொம்பவே சிக்கா ஆனாராம். 2 months சொன்னாரு சிக்கானது. ஆமா, ஒரு 1 இயராவே வந்து அவருக்கு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு அப்படின்னாங்க. சோ இங்க இருக்க பீப்புள் வந்து காட் மேல ரொம்ப பிலீவா இருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு என்ன விஷயம் எனக்கு இவங்க கிட்ட பிடிச்சிருந்துச்சுன்னா, இங்க வந்து யாருடைய பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டாங்களா. இப்ப கார்லயோ எதுலயோ நம்ம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சேஃபாவே இருக்கலாம். ஏன்னா அவங்க எடுத்துட்டு வந்து அதை நம்ம கிட்ட திருப்பி கொடுத்துருவாங்களா. சம்மோ நம்ம கால் பண்ணாலோ இல்ல அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களா. கர்மா. ஏன்னா அந்த கர்மாவை அவங்க ரொம்ப பிலீவ் பண்றாங்க. 200% அதை பிலீவ் பண்றாங்க. இப்ப நம்ம ஒண்ணு பண்ணோம்னா அது ரிட்டர்ன் நம்மளுக்கு பண்ணோன்றதுல வந்து அஷூரிட்டியா இருக்காங்க. ரொம்ப அது வந்து பிலீவ் பண்றதால மத்தவங்க பொருளுக்கு அவங்க ஆசையும் பட மாட்டாங்களாம். அவங்க வந்து மத்தவங்களுக்கு கெட்டதும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. கடவுள் பிள்ளை அவரே சொன்னாரு, ஆமா காட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் உங்களை இந்த வீடியோல காட்டுறேன் நானு. Flashback. இவர் தான் எங்களோட டிரைவர். Agus Penida. Please, if you coming to Nusa Penida, please contact me. சூப்பர் டிரைவர். உங்களை வந்து ரொம்ப சேஃபா கூட்டு போவாரு. அதுவும் இல்லாம போட்டோ எடுக்கிறதுக்குலாம் வந்து சூப்பரா எங்களுக்கு இது பண்ணாரு. அதையும் தாண்டி இவர் என்ன பண்ணாருன்னா, every time I used to say I am the God child, but this time he told me that he is the God child. God is great. கோர்த்து விட்டா வடிக்க பாக்குற இரு ஒண்ணு வடிக்கிறேன். 100% I guarantee if you coming to Bali, you are get safe, will be happy here, will be enjoy. If you coming to Bali, please prepare your time more than 7 days so you can spend more time at the Bali, not yeah, actually 7 days is not enough. 7 days normally try to visit Bali at least once in your life. Bye. Thanks bro. Thank you bro. Welcome to Bali. End of flashback. நல்லா பேசுறாரு. பெருசா என்கிட்ட காசு இல்ல, ஆனா அவருக்கு நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அங்க அவர் ஏர்ன் பண்ணாரு என்னோட ரெஸ்பெக்ட். வாட் எல்ஸ் we நீடுங்க. ஒரு மனுஷனுக்கு மணி இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். அதையும் தாண்டி ஒரு மனுஷன் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ரிலேஷன்ஷிப். ஒவ்வொருத்தர்கிட்ட பழகிற விதம் ஊரே தெரியுதுங்க. யாரை பார்த்தாலும் ஹாய் அப்படின்றாரு. ஒரு சிரிச்ச முகமா இருக்காரு. அண்ணனை அள்ளி தூக்கி அமர்க்கலப்படுத்துங்கடா. நிறைய விஷயம் தெரியுது, கத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் a nice place guys. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்டிவிட்டிஸ்க்கு அப்படின்னா உங்களுக்கு எதனா குவரிஸ் இருந்துச்சுன்னா நான் கீழே வந்து நாங்க புக் பண்ண அந்த டூரிஸ்ட் 360 அவங்களோட டீடைல்ஸ் கொடுக்குறேன். அண்ட் தேர் ஆர் 100% genuine. You can call for any queries. அவங்க உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்ல அப்படியே எலியும் புனியமா அடிச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். பட் என்ன ஆனாலும் கடைசியில வந்து இவன் இல்லாம என்னால இருக்க முடியாது, நான் இல்லாம இவனால இருக்க முடியாது. இருங்க, காலைல திட்டினா நான் திட்ட முடியல. பதிலுக்கு ஒண்ணு சொன்னேன், காட் மிரர்னு. அது கூட இன்னும் தெரியலன்றாங்க. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. இல்ல
எனக்கு வந்து அவ்வளோ சீரியஸா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். செம்ம கோவம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவன் வந்துட்டு யாருக்கான பக்கல கோவமா பேசிக்கிட்டு இருக்கான்ல, தொட்டு இந்த கையில தடவை காட் மிரர்னா எனக்கு சிரிப்பா இருந்தது. யாரா என்னன்னு தெரியல, எனக்கு அது தெரியாது என்னன்ட்டு. இப்பதான் கேட்டேன் என்னடா அது அப்படின்னு கேக்குறேன். அதெல்லாம் வந்து காடோட மிரரை வச்சிருவாங்களாம். சோ நம்ம என்ன சொல்றோமோ அது நம்மளுக்கே அப்படின்னா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஸ்டார்டிங் டேவே எங்களுக்கு ரொம்ப நல்லாவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்ப இன்னைக்கு அடுத்த டைம் ஆயிடுச்சு. இப்ப அந்த போட் இருக்குல்ல, அந்த ஃபெரி போட்டு போயிட்டு புடிச்சா மட்டும்தான் எங்களால டைமுக்கு போக முடியும். மார்னிங் இன்னைக்கு வந்து டே 2 எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலில குட்டால தி பெல் ஸ்விஸ் பெல் ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டல்ல இருக்கும். இந்த ஹோட்டலோட வியூவே வந்து சூப்பரா இருக்கும். நேச்சுரலா செட்டப் பண்ணி அதை அப்படியே ரெயின் வர மாதிரி பண்ணிருப்பாங்க. மேபி ரெயின் வர மாதிரி தெரியாது, பட் ஆனா அப்படிதான் செட்டப் பண்ணிருப்பாங்க. மார்னிங் பஃபே வந்து இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ ஃபுட் வந்து அன்லிமிட்டட், நம்ம எவ்வளவு வேணுமாலும் சாப்பிட்டுக்கலாம். 2 days ஆக்சுவலா நாங்க இங்க ஸ்டே பண்ணோம் குட்டால. ஏன்னா நியர்பை ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப வந்து உபிட்க்கு போறோம். ஸோ இன்னைக்கு செக் இன், பட் அதுக்கு முன்னாடி அந்த பாலி அந்த பெரிய ஸ்விங் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜாலியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டிரைவர் வந்ததும் நாங்க கிளம்பிடுவோம். அப்படியே ஒண்ணு உங்களுக்கு நாங்க வந்து என்னெல்லாம் பண்ணோம் அப்படியே இந்த ஹோட்டலோட கொஞ்சம் கிளிம்ஸே உங்களுக்கு காமிச்சிடுறோம். பத்தியா என்கிட்ட நிறைய ஃபிஷ் வருது. ஹாப்பி கிறிஸ்மஸ் முடிஞ்சு. ஆனாலும் இந்த இதெல்லாம் அழகா இருக்கு. எங்க இருந்து ஆர்டர் பண்றாங்கன்னு தான் தெரியல. நானும் ரொம்ப ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே, அமையாது. ரொம்ப நாள் முன்னாடி வாங்கியிருப்பாங்க போல இந்த தாத்தாவை. மாடி நம்ம எப்ப மாடி இவ்வளவு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்போம்? தெரியாது. ஹலோ, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலியோட மார்க்கெட்டில் இருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்து பாலி திங்ஸ்லாம் சூப்பர் சீப்பாக அண்ட் தென் பெஸ்ட்டாக கிடைக்கும்னு சொன்னாங்க. எந்த அளவுன்னு தெரியல, நம்ம அதையும் பார்த்துருவோம். இந்த ட்ரெஸ் வந்து 2000 அப்படின்னாங்க, பட் 2000க்கு அது எனக்கு ஒர்த்தாக இருக்க மாதிரி தெரியல. நான் வியாபாரம் மாட்டேன் உனக்கு. மற்றபடி கிளாத் வைஸ் வந்து நைஸ் தான். சும்மா வேற எதனா பார்ப்போம். பாய்ஸ்க்கா இருக்கும்டா, முதல் கேர்ள்ஸ். இது வந்து மென்னு, சும்மா மென்ஸோட டிஷர்ட்ஸ் மட்டும் பாலி அப்படின்னு போட்டிருக்கு போல. இந்த மாதிரி ட்ரெஸ் நல்லா இருக்கும். இது பார்ப்போமா? ஹவுஸ் அம்மா இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. ஹவுஸஸ் 2 lakhs அப்படின்னா 2 lakhsனா 1300. எனக்கு தெரிஞ்ச ட்ரெஸ்ஸு வந்து சுமாராக தான் இருக்குது. சுமாராக இல்லை, நைஸ் தான். ப்ரைஸ் கொஞ்சம் வாங்கியே ஆகணுன்ற அளவு கட்டாயம் எனக்கு இல்லை. அதால் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா? இன்னும் வெறும் ட்ரெஸ்ஸுங்களாக தான் இருக்குது. சும்மா வச்சுருக்க ட்ரெஸ்ஸே கொஞ்சம் 1000 கிட்ட வருது. உள்ளெல்லாம் வச்சுருக்கிறதுல அதிகமாக வரும் போல். மதன் உனக்கு இருக்கு பார் பாய்ஸ் வியோ. ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். பட் ஆனால் நம்ம ஊர்லேயே நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். எனக்குன்னே வருவீங்களாடா இந்த அவுட்ஃபிட்ஸ் பாரு. இந்த அவுட்ஃபிட்ஸ் வந்து இங்கே தான் கிடைக்குங்க. உங்களுக்கு யாருன்னா இது பிடிச்சிருக்கு அப்படின்னா இது போட்டுட்டு நீங்கள் இவங்களுடைய ஊருக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோகிராஃபிஸ் வந்து சூப்பராக எடுக்கலாம். இது நல்லா இருக்கு. இங்க இப்படிதான் போடுறாங்க. இது மாதிரி போட்டுட்டு கீழே இந்த மாதிரி போட்டுடுறாங்க, அப்படியே ஒரு துண்டு சுத்திக்கிறாங்க. இது நல்லா இருக்குல்ல. 7.5 lakhs. 7.5 lakhsனா 3000 கிட்ட வரும். 3000 மேலே வரும். இது இருங்க, நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் எப்படி பேர் பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் இதை போட்டுக்கணும், அதுக்கப்புறம் இதை போட்டுக்கணும், அப்புறம் அந்த கலர்ல அங்கே ஷால் எடுத்து கட்டிடணும். வெல்கம் டு இந்தோனேஷியா. அப்புறம் இங்க பார்த்தா இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ்லாம் 19 லட்சம். இருக்க நான் கொடுக்க மாட்டேன். 10,000 வரும். 10,000 7,000. ஏய் இந்த டோட்டோஸ் நல்லா இருக்கு, வாங்கிப்போமா? 2 lakhs. ஆமை மேடி நீ HCU. இதுவும் நீ தான். அழகா இருக்குடா. ஆனா இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. அதான் நான் சொன்னல, அந்த ட்ரெஸ் போட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேல இதை போட்டுக்கலாம். பட் இது நல்லா இருக்கா? சாக் நல்லா இருக்கா? நல்லாவே இல்லை, சும்மாவே நீ நல்லா இருக்கு சொல்றதானே. அம்மாக்கு இந்த கிளிப் வாங்கலாமா? மாதிரி இந்த கலர் ஒன்று, இன்னொரு கலர் என்ன வாங்கலாம்? இந்த மாதிரிலடா இது என்னடா ஒண்ணுதான் இருக்கு. ஆக்சுவலா அம்மாக்கு இந்த கலர் பிடிக்கும். இந்த மாதிரி தான் நம்ம தாய்லாண்டில் வாங்கி வந்து கொடுத்தோம்ல, இதே சைஸ்ல இன்னொன்று தான் நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலா இது நல்லா போகுதுன்ட்டு எடுத்துட்டு இருக்காங்கடா. நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? அது இதுல இல்லையா. பட் ஆனா இது மணி அழகா இருக்கு. அம்மா இப்போ எனக்கு நான் இதை வாங்கிட்டு வந்தேன்னா நீங்கள் வந்து வேறு கையில் போட்டுப்பீங்களான்னு எனக்கு தெரியலையே. பட் ஆனால்
இது சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கு. தெரியல. சரி நம்ம இந்தோனேஷியா மார்க்கெட் வேற போவோம்ல, அதுல பாப்போம். அடுத்து இது என்ன பசங்க ஷார்ட்ஸ் போட்டுக்கோ. நல்லா இருக்கா இது? என்னாச்சு? தொண்டை கட்டல. புஷ்பா படம் பார்த்துட்டு இந்த மாதிரி மிமிக்ரி பண்ணி நடந்து பார்த்துட்டு இருக்கேன். ஆனா கையில போட்டா நல்லா இருக்குடா. 50,000 ரூபாங்க. 50,000 ரூபாய்னா எவ்வளவு தெரியுமா? 250. அதான் இந்த கலர் நல்லா இருக்குல்ல, பட் இது ரொம்ப குட்டியா இருக்கு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இந்த தொப்பி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தொப்பி தொப்பி தான் வாங்குவேன். உனக்கு பிளாக் கலர் போட்டுக்கிறியா? இது போட்டுக்கிறியா? கை காட்டு குடு வாங்கி. உடனே ஒரு கதை விட்டுருவான் மதன். கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அது பெருசா இருக்கு. நீ இதே எடுத்துக்கோ. 2 பேருக்கும் ஒரே கையா? மடி எதுனா ஒன்னாச்சு வாங்கிட்டாங்க. மடி எது வாங்கலாம்? ஆமா வாங்கலாமா? யானை வாங்கலாமா? யானை வாங்கிக்கோமா? 2 lakhs 1000 ரூபாய். 1000 ரூபாய் கொடுத்து இந்த யானை வருத்தா? இல்ல சரி நம்ம பார்த்துக்கலாம். மடி எல்லாருமே எல்லாம் வாங்குறாங்க. நான் டைனோசரஸ் வாங்க வரேன். இதுவா இருந்த காசையும் புடிங்கி விட்டு சுடுகாட்டுக்கு வேற போனுங்கிறானே. சரி நீ இதுவா இங்க எல்லாரும் எல்லாம் வாங்குவாங்கல்ல, யாருமே டைனோசரஸ் வாங்கவே மாட்டாங்களா? நான் புதுசா வாங்குறேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். மடி இந்த முட்டி போட்டு முன்னாடி ஒரு பாண்டு கவர்த்தா முன்னூறு தாம மாதிரி இருக்காங்க. ஸ்லிப்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களாங்க. நான் இதோடைய லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க பாலி வந்தீங்கன்னா இந்த 2 ஆர்ட் மார்க்கெட் இருக்கு, 3 மார்க்கெட் இருக்கா. ஒன்று பாலி மார்க்கெட், ஒன்று இந்தோனேஷியா மார்க்கெட், ஒன்று சைனீஸ் மார்க்கெட். சைனீஸ் மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் காஸ்டா இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். நாங்க பாலி அண்ட் இந்தோனேஷியா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரேர் அப்படின்னாங்க. அதால் நாங்க பாலி அண்ட் இந்தோனேஷியா சூஸ் பண்ணோம். இது எல்லாமே ஆக்சுவலா ஹேண்ட்ல பண்ணது போல, அதனாலதான் இதெல்லாம் காஸ்ட்லி போல. இந்த ஹேண்ட் பேக்கு இதெல்லாம் வந்து காஸ்ட்லியா இருக்கு. 2.5 lakhs. 1000 rupees இதெல்லாம் அதிகம் தான் மதன். ஒன்று வாங்கினேன், தாய்லாந்துல வாங்கினேன். எங்க இருக்குன்னு கூட தெரியல. வாங்கிட்டோம் போ. நான் இது வாங்க போறேன். தேங்க்யூ மேடி. நான் இது வாங்க போறேன். ஓகே. இந்த விசிறி நல்லா இருக்கு. நம்ம ஊர் ரேட்டுக்கு 200க்கு இது ஓகே. நல்லா காத்து வருது. ஃபேன் இல்லாத டைம்ல நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். இந்த கலர் சூப்பரான ஒரு காம்பினேஷன். வாவ் நைஸ். ஆனா எவ்வளவு தெரியுமா? 1 லட்சம் ரூபாய். ஆனாலும் எனக்கு வேணாம். எனக்கு இந்த மாதிரி ஷாப்பிங்க்கெலாம் 1 hour பத்தாது. இவங்கன்னா எனக்கு 1 hour தான் தராங்க. தாய்லாண்டில் ஐகான் சிஎம்னு ஒரு மால் இருக்கும். அந்த மாலில் வந்து உங்களுக்கு சோப் இருக்கும். அந்த சோப் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ தாய்லாந்து போனீங்கன்னா அந்த மால் போனீங்கன்னா சோப்பு அங்கே மறந்துடாதீங்க. நாங்கள் ஏண்டா நடிச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணும். ஸோ சோப்பு பக்கம் போகிற மாதிரி இல்லை. பிகாஸ் நாங்கள் யாருமே சோப் போட மாட்டோம். நாங்கள் வந்து ஃபேஸ் வாஷ், பாடி வாஷ் அதான் போடுவோம். நல்லா இருக்கே. இது எதுக்கு எத்துன்னு போகுது? காய்கறி வாங்க. நைஸ் கூட 8 lakhs விச் மீன் 4000 ரூபாய் வரும். பாலி காஃபி வேணுமா பட்டு? காஃபி பிளான்டேஷன் போகல, அங்கே வந்து காஃபி பிளான்ட் வாங்கிடுவோம். இதெல்லாம் அந்த வீட்டில் மாட்டுவாங்கல்ல அது. இந்த லைன் வந்தால் இந்த ஸ்பூன்ஸு இதெல்லாம் நம்ம ஊர்லேயே கிடைக்குது மேடி இப்போல்லாம். எங்கன்னா அது பேர் என்ன மேடி? ஹோம் சென்டர். அதுலேயே கிடைக்குது. நம்ம கிடைக்காத பொருள் தான் வாங்கணும். நல்லா இருக்குல்ல? மேடி நம்மளுக்கு பிடிச்ச டைம் மேக்னெட் செலக்ஷன். இது எடுத்துலாமா? இன்னும் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இவங்களோட டெம்பிள்ஸ் தாங்க இதெல்லாம். ஜஸ்ட் பாலி அப்படின்னு இருக்கு. இதுல வெறும் நேம் பாலி தான். ஆனா நான் இதுதான் வாங்க போறேன். ஆனா 1 lakh மேடி. என்னடா மேக்னெட் எனக்கு ஒன்றும் அதிகமான ப்ரைஸ். 500 rupees அப்படிதான் இருக்கும். சரி ஓகே போ எடுத்துக்கோங்க. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. சரி உனக்கு பிடிச்சது வாங்கிக்கோ. மேடி கிளகிழப்பு கிளுகிழப்பா உடுப்புடுப்பா. நல்ல காலம் பிறக்குது. நீ எனக்கு கல்யாணம் பண்ணதுல இருந்தே உனக்கு நல்ல காலம். மதியானம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்றாளா? வேற ஜனகராஜ அம்மாவை சொல்லுவாங்க. எதுக்குப்பா? நம்ம காருக்கு. வேணாம்ப்பா, அடுத்தது போதும்பா. ஒன்று அடுத்ததே போதும். வா
அது கோவத்துல பண்ணிட்டேன்டா. அது என்னோட சீட்ல ஓட்டுறதுக்கு. சீட்ல தான் ஓட்ட முடியாது. பாத்தீங்களா கேட்கக்கூடாது நீ குண்டு அப்படின்றா. பக்கத்துல சேமா இருக்குடி. நம்மால் மாதிரி இருக்கா? உள்ள நாக்கு இருக்குடா. ஓ இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே. நான் பாலியோட ஷாப்பிங் பிளேஸ். எவ்வளவு ஆச்சு பில்லு? பில் டோட்டலா வந்து 6,56,000. 6 lakhs. அதுல 5% டிஸ்கவுண்ட் போய் 6 lakhs. இன்னும் அப்ப டிஸ்கவுண்ட் கேட்டிருக்கலாமோ? இல்ல இதுதான் அவங்களோட டிஸ்கவுண்ட் தான். 6,31. 6,30 worksனா 3,000ங்க. நீங்க நேரமா என்னன்னு தெரியல. செம்ம மழை ஆக்சுவலா. எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு மழை வரும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து டிக்கெட் நம்ம இங்கே வாங்கிக்கணும். உள்ளே போய் ட்ரெஸ் வந்து ரெண்டல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போனால் ட்ரெஸ்ஸிங் கவுண்டர் வரும். இங்கே போய் நம்மளுக்கு எந்த ட்ரெஸ் வேணுமோ நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு என்ன ரெண்ட்டோ அது நம்ம பே பண்ணிக்கலாம். ரெண்ட் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். நம்ம அங்கே பால் கவுன்ஸ் இருக்கும், விஐபி கவுன்ஸ் இருக்கும். இது ஒவ்வொன்றுத்துக்கும் ரேட் வந்து டிஃபர் ஆகும். பட் ரெண்டல் கவுன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2K. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆக்சசரிஸ் இங்கே எடுத்தாலுமே அதுக்கும் பே பண்ணி தான் ஆகணும். ஒரு வழியாக ட்ரெஸ்ஸையும் நான் சூஸ் பண்ணிவிட்டு ஆக்சசரிஸும் சூஸ் பண்ணிவிட்டு போனால் எனக்கு ஃபைனலாக எனக்கு அந்த ஹேர் ஸ்டைலே பிடிக்கல. சேஞ்ச் பண்ணுடா அப்படின்னு நான் வந்துட்டு ஒரு வார்த்தை கேட்டேன். இப்போ நம்ம வந்து இங்கே எல்லாமே வாங்கினதுக்கப்புறம் கலர் நல்லா இருக்கா? எனக்கு கரெக்டான சஜஷனே கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் இன்னும் திருந்தலமாமா. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அடி எப்படி தெரியுமா வாங்குவ? மேல போய் லைன்ல நின்று திருப்பி லைன் நிற்கும். சும்மா இரு. அப்பவே நான் போய் வாங்கியிருப்பேன். டிக்கெட் இன்னட்டி வாங்கி கீழே வந்துட்டு இருப்பேன். டோக்கன் போட்டிருப்பேன். ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம். ஏங்க நீங்களே சொல்லுங்க. கியூ நிக்குது. நின்றுந்தேன். பாதி கியூ வரைக்கும் போயிட்டேன். வேணாம் போக தேவையில்லை, சிங்கிள் நான் போகல வேண்டாம்னா திருப்பி நான் கீழே வந்து இப்போ போகணுன்ற திருப்பி நான் போய் கியூவில் நிற்கணும். 5 நிமிஷமா கியூவில் நின்றுந்தேன். குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. இங்க டோக்கன் வேற. அந்த டோக்கன் 100 மேல போயிட்டு இருக்கு. ஏற்கனவே 20 பேர் அதுக்கு வெயிட்டிங். இது ஒரு வகை இரண்டாம் பிறவி வாழ்வில் இனிமேல் குறையில். கீச்சை மறந்து போன கிளியின் மௌனம் போல இதயம் தவித்த போது நீ இசையாய் உள்ளே வந்தாயே. உறவெல்லாம் ஒன்றாக விழியெல்லாம் தேனாக இருளெல்லாம் தூளாக நிச பறவை கூட்டில் வெண்மீன் பூக்க சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ. கருவறை மீண்டும் மணக்கிறதோ. ஒரு வழியா நாங்க வந்து ஸ்விங்கு முடிச்சிட்டோம். பயமா இருந்துச்சு. ஆனா எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. ஏன்னா அப்படியே சாகுறா என் கையில. நான் தான் மேட்டி புடிச்சுக்கிட்டு இருந்தேனே. அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே. இப்போ வந்து நாங்க இந்த நெக்ஸ்ட் போறோம். நெக்ஸ்ட் ஒண்ணும் இல்ல, சும்மா உட்கார வைப்பாங்க அவ்வளவுதான். அவ்வளவுதான். போட்டோ வேணும். போட்டோக்காக. இந்த வடிவேலு ஒரு படத்துல பாத்ரூம் போயிட்டு தண்ணி வர ஊத்திட்டு போவார் பத்தியா? இவனை கொன்னுடலாமா? இதுதாங்க அந்த பாலி ஸ்விங். இப்படிதான் எல்லாம் பண்ணுவாங்க. நமக்கு இது வேணாலும் இது பண்ணிக்கலாம், இந்த கப்பல் ஸ்விங் வேணாலும் இது பண்ணிக்கலாம். அங்க அப்படியே பாத்தீங்கன்னா பெட் இருக்கும். இதுக்கப்புறம் இங்கே வந்து காஃபி பார்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மேல ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். எல்லாமே நீங்க இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்க வந்தீங்கன்னா ஒரு ½ டேயாச்சும் கண்டிப்பா தேவைப்படும். டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்ணணும். ஒரு வழியா நாங்க வந்து அந்த பாலி ஸ்விங் எல்லாம் முடிச்சுட்டு என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா. வீடியோ எடுக்கிற பொறுப்பை நான் மதன் கிட்டே ஒப்படைக்கிறேன். எனக்கு கண்ணு திரும்பன்னு தெரியாம சில்லற வாரிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இங்க வந்து சில்ட்ரன்ஸ்க்கும் இருக்கு, அடல்ட்ஸ்க்கும் நல்லா இருக்கு. கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே வாங்க. எங்களை மாதிரி லேட்டா வராதீங்க. அப்படியே அந்த பிளான்டேஷன்ல அப்படியே நடந்து போனாங்க. பொக்க மாதிரி தான் இருக்கு.
யாருனே தெரியலங்க, செம பெருசா இருக்கு இந்த ஸ்டாச்சு. தெரியாதா? தெரியும் வேண்டாம். இந்த ஏரியாவுல நான் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். டே வந்தா இந்த லுக் இருக்கு பாத்தீங்களா, அல்டிமேட்டா இருக்கு அந்த வியூ. கண்டிப்பா கிங்குக்கு தான் இப்படி எல்லாம் வைப்பாங்க. உனக்கு எங்க ஆட்டணும் இந்த செட் வாங்க. பயந்துடாதீங்க, நாங்க தான் மழை செம்ம மழை. அது எப்படி கரெக்டா ஆக்டிவிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துச்சுன்னு தெரியல. பரவாயில்ல, அவங்களே ஃப்ரீயா எங்களுக்கு கொடுத்துட்டாங்க ரெயின் கோட்டு. சாரி, சுருக்கு பை 50 ரூபாய் வாங்குறீங்க. 50,000 ரூபாய். வெளியே வந்துட்டோம். பாய். சூப்பராக ஒரு பாலி ஸ்விங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் முடிச்சுட்டு இது எங்களோட ட்ரீமாக இருந்ததுங்க. எங்களுக்கு ஒரு டைமாச்சும் இங்கே வந்து இந்த ஸ்விங்கில் நம்ம விளையாடிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஃபைனலாக அது முடிஞ்சு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே முடிக்கலான்னு பார்க்கும்போது இங்கே டிரைவர் சொன்னார் ஒரு சில்வர் ஷாப் இங்கே வந்து கொஞ்சம் ஃபேமஸ், இங்கே வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் சூப்பராக ப்யூராக அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதால அங்கேயும் போய் ஒரு விசிட் பண்ணிட்டோம். பட் இங்கே கலெக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு விசிட் பண்ணலாம். பட் எனக்கு கம்பேரேட்டிவ்லி ப்ரைஸ் வந்து நம்ம ஊரதும் இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது சில்வருக்கு இவ்வளோ காஸ்டா அப்படின்னு எனக்கு தோணுச்சு பர்சனலாக. உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்ட்டு நீங்களும் சொல்லுங்கள். இது எனக்கு, இது அம்மாக்கு. நல்லாக்கா. இதுல வந்து இந்த ஸ்டோன் ஏதோ வந்து ஒரிஜினல் இந்தோனேஷியா ஸ்டோன்ஸ் அப்படின்னாங்க. இதுலயும் இதை யூஸ் பண்ண கிறிஸ்டல்ஸ் வந்து ஏதோ ஒரிஜினல் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதாவது இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னாங்க. ரெண்டும் சேர்த்து 5000 வந்தது நம்ம ஊர் அமௌண்ட்ல. தேங்க்யூ. ஹாப்பி ஒரிஜினல் அப்படின்றதால we can buy it here. ஒரிஜினல் அண்ட் மெமரிஸ். சில்வரையும் காப்பரையும் வந்து அவங்க பர்ன் பண்ணுவாங்களாம். பர்ன் ஆச்சுன்னா இந்த மாதிரி வருமா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் ஹார்டா குவாலிட்டி அதிகமா இருக்குமா. இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துருவாங்களா அதை கட் பண்ணி. ஸோ இந்த கட் பண்ணதுதான் வந்து அவங்க அந்த ரோல் மாதிரி செய்யறாங்க. இது வந்து பிள்ளையார் கண்ணு, ஆமா பிள்ளையார் கண்ணுல தான் க்ளூ ஆக்குறாங்களாண்டா. அந்த கண்ணுல வந்து இந்த மாதிரி எடுக்க முடியாது போல, இந்த மாதிரி டிசைன் ஆக்கிடுறாங்க. ஃபைனலா அது வந்து பேக் பண்ணி இப்படி எடுத்துட்டு வந்துடுறாங்க. நைஸ். ஓகே, தேங்க்யூ. ஆக்சுவலா இவங்க கிட்ட நீங்க மெமரிக்காக கண்டிப்பா வாங்கலாம். இங்க வந்தோம் அப்படின்றதுக்கு எவ்வளவு பியூரா செய்யறாங்க பாத்தீங்களா. அவங்க செஞ்சு வைக்கிற ஐட்டம்ஸ் தான் இது. காஸ்ட் வைஸ் ஓகே, எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்றது. பட் ஆனா எனக்கு சில்வர் வாங்கினது இல்லை, அதனால எனக்கு ரொம்ப தெரியல. இல்ல காஸ்ட் வைஸ் அதிகம்னா இங்க கிராம் கணக்கு தான் கிடையாது, டிசைன் கணக்கு. ஸோ இவங்க வந்து நிஜமாலே நல்லா இருந்துச்சு. ஸோ வந்தீங்கன்னா யான் சில்வர் ட்ரை பண்ணுங்க. பை. ஆக்சுவலா இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போற செகண்ட் ஹோட்டல். என்ன தெரியுமா கண்டுபிடிங்க, இதான் ரூம் கீ இதுதான். ஆனா இது அப்படி சாவி கொத்து பார்த்தீங்களா. நம்ம போறதுக்கு ஷட்டில்ல தான் கூட்டு போறாங்க. ஷட்டில் ஏன் ரோட்ல போகுதுன்னு எனக்கு தெரியல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். ஒரு நல்ல ரேட்டிங் ஹோட்டல் தான். இது எப்போ வரும்? கிராப்ல ஆர்டர் போட்டுட்டோம். அவங்க வந்து நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி எடுத்துட்டு வந்தே கொடுத்துருவாங்களாம். இதுதான் நம்ம தங்க போற டே 2 ரிசார்ட். இன்னைக்கு எல்லாம் முடிச்சுட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கிறதால நாங்க வந்து நாளைக்கு இந்த ரூம்ல இருந்து எல்லாமே காமிக்கிறோம். பிகாஸ் we are feeling very hungry. We didn't take our lunch. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோமா, இது கொஞ்சமா சாப்பிட்டோம். That's it. The next day. செம்ம வியூ இருக்கு மாடிங்க. நான் இந்த வியூக்காக வேற ஒரு ரெஸ்டாரண்ட் போலான்னு பார்த்தேன்.
நோ நோ நோ, இந்த ரெஸ்டாரண்ட் தான். ஆக்சுவலா இதுதான் நாங்க சொன்ன அந்த டே 2 ரெசார்ட். நாங்க மார்னிங் பஃபேக்காக வந்திருக்கோம், பிரேக்ஃபாஸ்ட் பஃபே சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கிளியரா ரூம் எப்படி இருக்கு போற வழியில இருந்தே நாங்க காட்டுறோம். ஏன்னா நேத்து வந்து கொஞ்சம் டயர்டா இருந்ததால சீக்கிரம் தூங்கிட்டோம். ஆனா இன்னைக்கு வியூ சூப்பரா இருந்தது. இன்னைக்கு 2 ஆக்டிவிட்டி இருக்கு, ஒன்னு ஏடிவி, இன்னொன்னு வந்து ராஃப்டிங். இந்த 2 முடிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பட் ஐ லைக் திஸ் ஹோட்டல். நன்றி நன்றி நன்றி. அங்க வந்து மார்னிங் ரொம்ப ஹெவியா வேண்டாம் அப்படின்ட்டு ஃப்ரூட்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த ஹோட்டல் வியூ விட்டு போக மனசே இல்லை. ஆனா நாளைக்கு செக் அவுட் நான் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்னு வேற யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆக்டிவிட்டிக்கு போறோம். அப்படியே உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறோம் ஹோட்டல்ல. இப்ப வந்து ராஃப்டிங் வந்திருக்கோம். ராஃப்டிங்ல வந்து நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா 9 மணிக்கு மேல வாங்க. ஏன்னா எப்படி வந்தாலும் 6 மெம்பர்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களை அனுப்புவாங்க. இங்க வந்து நீங்க அப்படி தூக்கமா இருக்கிறது தூக்கிட்டு வந்துடலாம். ஏற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. நம்ம போயிட்டு ஆயுதங்களா ஜாக்கெட்ஸ் எதுக்கு போயிருக்காரு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். இதா இருக்குன்ட்டாரு. அது முடியாது. ஏத்துறாங்க, ஏதோ ஒரு வண்டியில எங்களை ஏத்துறாங்க, போனோமாங்க. நாங்க எங்க போறோம் அப்படின்னா ரோடு வந்து சுத்தம் பண்றதுக்குலாம் போவாங்க. ஓகே, துப்புலர் பனிவால் இருக்குடா, துப்புலர் பனிவால் இருக்கு. அவங்க தாண்டா என்ன குப்பையாக்கி குப்பை தொட்டியில போட்டுட்டு போறாங்க. அதே மாதிரி தான் இருக்கும். நீ சொன்ன பாத்தியா, நீ முதல்ல போட்டே ஒழுங்கா ஓட்ட மாட்ட. அசிங்கமா பேசாதீங்க சார். இது எதுக்கு குத்தாங்க கூட எனக்கு தெரியல. உனக்கு எனக்கு குத்துந்தா கூட பரவாயில்ல. ரெண்டுமே 4 பேர் தான். 6 பேர் தான் போட்டு போகுமா. ஆள் இல்ல, 4 பேரே அமிச்சிட்டாங்க. டைம் ஆகுதுல்ல. ஆமா, 3 மணி நேரம் ஆமா. இங்க இருக்கு பாருங்க அந்த ஷாலி கோயிங் அந்த கடை ஞாபகம் வச்சுக்கோ. மார்வல் ஷாப். மெட்ராஸுக்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க அவ்வளவுதான். நாளைக்கு கோலத்துல பாப்பீங்க. வந்துட்டோம், வந்து போயிட்டு இருக்கோம். எங்கடா கூட்டு போறீங்க? ரத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டு போயினே இருக்கிறானுங்க. ஏதோ வெயிலுக்குள்ள வேற கூட்டு போறாங்க. பயந்துடாதீங்க, எங்கேயாச்சும் கொத்தனார் வேலைக்கு கூட்டுன்னு போறாங்களான்ட்டு. அதெல்லாம் கிடையாது, ராஃப்டிங் போறோம். பாருங்க இப்பயே உளுரா. எங்கேயோ கூட்டு போறாங்க. கட்டி போட்டு ஆச்சு காசு பிடிங்களானோ. இவர்கள் எதிர் நாட்டுகள். எடுக்கிற குண்டை எங்க வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இவன் இப்படியே பேசியிருந்தா இவன் வாயில தான் வைப்பேன். எந்த கண்ணி வெடி வெடித்தாலும் முதலில் நீங்கள் தான் செவருவீர்கள். ஏண்டா இவ்வளவு பெரிய பிளான்? இது அழகா மெயின்டைன் பண்றாங்க. தப்பு கணக்கு பேசிக்கிட்டு இவர் எதிர் நாட்டுக்காரர்கள் அல்ல, நம் நாட்டுக்காரர்கள் நினைப்பாங்க. யாரா இந்த பைத்தியங்க, எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரியல. முடியலையா? ஏன் வந்துட்டோம். இந்த பேர் ரூம் அவ்வளவுதான். லெக்மெண்ட் நானே நடக்கிறேன். உனக்கு என்னடி? கமான் கமான் பேபி கமான், யூ கேன் டு இட் ஈஸி. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. அவங்க பாரு எப்படி அசால்ட்டா நடக்கிறாங்க. நம்மளோட வயசானவங்கடி. என்ன தோழரே, இதுக்கே நாக்கு தள்ளுது. நாக்கு தள்ளுறதா? நீங்களே பார்த்து போடுங்க. வந்து விட்டோம் தோழரே, வந்து விட்டோம், வாருங்கள்.
மொத்தம் ராமாயண கதைகளாங்க. வாவ், இங்க பாத்தீங்களா ஒவ்வொரு குப்பையிலயும் ஒவ்வொரு கதை. சூப்பரா இருக்குங்க இந்த அட்வென்ச்சர். தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணாதீங்க. நானே ஆக்சுவலா இதை மிஸ் பண்ணிருப்பேன். எப்படி சொல்றது, இது வந்து 2 hours ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ராஃப்டிங் போயிருக்கேன், பட் இந்த அளவுக்குலாம் இப்படிதாங்க இருக்கும். அப்படியே சூப்பரா இருக்கு. லைக் எப்படி சொல்றது, இவ்வளோ அழகான ஒரு பிளேஸ்ல அங்கங்க ஃபால்ஸும் இருக்கு. இந்த மாதிரி கியூட்ல மிஸ் பண்ணிருப்பேன். நல்ல வேலை மிஸ் பண்ணல. ஸோ இந்த ஆக்டிவிட்டி நாங்கள் யார் மூலயமா புக் பண்ணோம்னா தி டூரிஸ்ட் 360. அவங்க தான் என்ன இதை மஸ்ட் ட்ரை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கும் இந்த ஆக்டிவிட்டி வேணும் அப்படின்னா நான் டூரிஸ்ட் 360 கான்டாக்ட் தரேன். இந்த மாதிரி ஸ்பாட் நிறுத்துவாங்க. உங்களுக்கு வேணுங்கிறது நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து அப்புறமா தான் பண்ணணும். நோ இஷ்யூஸ். செம்ம தண்ணி நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி கைடுக்கும் ஒரு பீர் வாங்கி கொடுத்தோம். போடுறா மேடி, போடுறா போடுறா. செம்மையா இருக்குல்ல. ஆக்சுவலா இங்கே ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. மேலேயே பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் வரும். அந்த ஹோட்டல் நேம்லாம் குக்கு குக்கு பராக் அப்படி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு அட்வென்ச்சர்ஸா இல்லாம நீங்க லைக் ஆக்டிவிட்டி பண்ணாம ஒரு நாள் ஃபுல் ஸ்டே பண்றீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல்ஸ் நீங்க புக் பண்ணலாம். இது இருக்கு பாத்தீங்களா மேல இந்த டாப்ல, இதெல்லாம் வந்து ரெசார்ட்ஸ் தான். ஒரு வழியா முடிச்சிட்டோம். சூப்பரா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். பண்ணாதீங்க, ஒன்னா எப்படி போச்சுன்னே தெரியல. இப்போ வந்து 268 ஸ்டெப்ஸ் ஏறணுமா, நாங்க ஜாலியா ஏறுவோம். ஒரு சூப்பரான டிராஃபிக் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இன்னும் பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர் இருக்கு. ஏடிவி ரைடுக்கு தான் போறோம். ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. நல்லா இருக்கு. வைபிங் சூப்பரா இருக்குங்க. இந்த ஏடிவி போறோம் சொன்னல, அந்த ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு கொடுத்துடுவாங்க. ஒன்னா நீங்க போயிட்டு வந்து சாப்பிடலாம், இல்ல சாப்பிட்டுக்கலாம். எனர்ஜியா போனதான் அப்படி எனர்ஜியா பண்ண முடியும். அதால எனக்கு சோறு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டேன். சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம வந்து சாப்பிட்டுட்டு ரைடு போலாம். வந்து இதெல்லாம் கொடுத்துட்டாங்க நடங்க அப்படின்னு சொல்லி. இதுதான் ரைட் போறோம். Yeah, but time இல்லை இப்போ. நான் வந்து இந்த அளவு இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கல. ட்ராக்ல ஓட்டி வாங்கன்னு நினைச்சேன். நம்மளுக்கு தான் நம்ம ஊர்ல தான் அந்த மாதிரி ட்ராக்ல இருக்கு. So guys, never miss this rafting and Yegri. It was a wonderful experience and didn't imagine like இந்த அளவு
அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும்னு சொல்லி நெவர் எக்ஸ்பெக்டட். செம்மையா இருந்தது. இருக்கட்டும் அட்வென்ச்சர்ஸா இருக்கட்டும், அது நம்ம தேவையில்லாம இந்த பைக் ஃபைன் போயிடும். உன்னதாண்டா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தாண்டா பீலிங்கி போடா. அது வந்து அவங்க கஷ்டப்பட்டு அங்க இருந்து எடுத்துட்டு வந்து போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தான் வண்டி ஓட்டாம இருக்காம போயிடும். ஓகே ஓகே பை. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து அந்த சைக்கிளிங் வந்து நிறைய சேல் பண்ணுவாங்க. பட் என்ன பண்ணிட்டோம்னா அவங்க ரொம்ப அதிகமா ரேட் சொல்லுவாங்க. 170. ஓகேவா? நம்ம கால் பண்ணிடலாமா? எப்படி எடுத்துட்டு போவேன்றதுதான் எனக்கு தெரியல. சூப்பரான ஃபுல் பாடி மசாஜ் எடுத்தோம். டேட்டிங் முடிச்சுட்டு வந்து செம்ம டயர்டு, உடம்புலாம் சரியான வலி. என்ன பண்ணலாம் அப்படின்னு போது மசாஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலி மசாஜ் நீங்க பண்ற மாதிரி இருந்தா காலையிலேயே புக் பண்ணிடுங்க. ஒவ்வொரு இடமும் கால் பண்ணி கேட்டு எங்கேயுமே இல்ல. ஃபுல்லுன்னு தான் வந்தது. ஒண்ணுதான் இருந்துச்சு, எப்படி இருக்குமோன்னு வந்தோம். சூப்பரா இருந்தது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே ஷாப்பிங் ஸ்ட்ரீட் போலங்க. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. போய் இப்ப நான் அதுக்கு போலாம் போ. கண்ணாடி மட்டும் தானே வாங்குவேன், வேற எதுவும் வாங்க மாட்டேன்ல. கண்ணாடி மட்டும்தான். சரி போ. என்ன அதிசயமா இருக்கு, மீஷோல வந்து எதுவுமே வாங்காம போற. ஃபைனலா எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் எங்க ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டே. சாப்பிட்டே ஆகணுங்க அப்படின்னு வந்துட்டோம். எனர்ஜி இல்ல ஃபுல்லா. மேடம் வந்து ரொம்ப நடந்துட்டாங்க. ஆமா நடந்தானா. ஏடிவி அவ்வளவு கஷ்டப்பட்டு போனோம்ல, போட்டோ வாங்கவே மறந்துட்டோம். வளைச்சு போஸ்ட் மட்டும் அப்படின்னு இன்னும் வாங்கல. நாளைக்கு போய் வாங்கிடுவோம். The next day. ஸோ அப்படியே போனா இது வந்து ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் நல்லா நீட் அண்ட் கிளீனா தான் இருக்கு. இது வந்து கபவுடு. அப்புறம் இங்க தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு மிரரும் இருக்கும் நம்ம ரெடி ஆகிக்க. அதோட ஸ்பெஷலே வந்து இந்த சோஃபால இருந்து இந்த வியூ பாருங்களேன். ஸோ நான் இந்த வியூக்கு தான் உங்களுக்கு வெயிட் பண்ணேன். இது வந்து கார்டன் வியூ. இது மட்டும் இல்லாம இங்க இருந்து அப்படியே நடந்து போனா இங்க வந்து டைனிங்க்கு உங்களுக்கு வேணும்னா இது கிளியும் போட்டுக்கலாம். மேடி how was your stay? நல்லா இருக்கு. நல்லாச்சா? இதுதான் அந்த செகண்ட் ஸ்டே. சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா உங்களுக்கு புக்கிங்க்கு ஒரு நல்ல டிப் சொல்றேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே makeMyTripBooking.com செக் பண்ணுங்க. அதோட பிரைஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அபிஷியல் வெப்சைட்லயும் போய் செக் பண்ணுங்க. அபிஷியல் வெப்சைட்ல வந்து உங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் புக்கிங். ஏன்னா டாக்ஸ் எல்லாம் இல்லாம உங்களுக்கு அது இருக்கும். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அபிஷியல் வெப்சைட் போனீங்கன்னா இன்டர்நேஷனல் கண்ட்ரீஸ்க்கு வந்து கால் பண்ணா நமக்கு கனெக்ட் ஆகாது. அதுக்காக இன்டர்நேஷனல் ரோமிங் எல்லாம் போட முடியாது. அதான் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டைரக்டாவே மெசேஜ் பண்ணி என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு, என்ன பெஸ்ட் பிரைஸ் நீங்க கொடுக்க முடியாது, எதனா ஆஃபர் போயிட்டு இருக்கா, எதனா காம்ப்ளிமெண்டா நீங்க தர முடியுமான்னு கேட்டு செக் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் ஆக்சுவலா என்ன வந்ததுன்னா 1 மில்லியன் அரௌண்ட் 5K கிட்ட இந்த ஸ்டே வரும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி இந்த வியூக்காகவே ஆக்சுவலா நம்ம அது கொடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சா இந்த ஸ்டேவை வந்து நீங்க தாராளமா புக் பண்ணலாம். அப்புறம் இங்க இருந்து ஆக்சுவலா எல்லாமே பக்கம். இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் பக்கம், நிறைய மார்க்கெட்ஸ் பக்கம். நெக்ஸ்ட் நாங்க இந்த ரூமுக்கே ஸ்டேவை புக் பண்ணலாம்னு இருக்கோம். ஓகேங்க, இது செக் அவுட் பண்ண டைம் ஆச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கண்டினியூவா பாருங்க. வந்து காஃபி பிளான்டேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஒபிட்ல இருக்கு. இதுதான் எங்களோட கைட். இதுதான் எங்களை பத்தி சொல்ல போறாரு.
special animal that can make the best coffee. It's coming from the poop of the animal, you know? Oh yeah, I know that. இதோட சீட்ல இருந்து எடுப்பாங்க அந்த காபி. நான் சுத்தம் இல்லாததை சாப்பிட மாட்டேன்டா. இதை விட சுத்தத்துக்கு எங்க போவே? The name is luwak. We call it luwak in our country. லூவா லூவா மக்களே, இது வந்து நைட் அனிமலாம். நைட்ல மட்டும் தான் கண்ணு தெரியுமா, காலைல கண்ணு தெரியாதான். கண்ணு வச்சு பாக முல்ல. இந்த படத்துல வந்து இதோட ஷிட் பூப்புல தான் வந்து காஃபி கொட்டை மேக் பண்ணி அதுதான் காஃபி வந்து காஸ்ட்லியஸ்ட் காஃபின்னு வேற சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம இது வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் இருக்கா, கண்ணு தெரியாம கண்ணு தெரியாதுனாங்க என்ன மட்டும் தெரியுதா? என்ன காது கேக்குதா மாடி? ஆனா இதோட ஷிட்டு எவ்வளவு விலை பாரு மாடி. What is the cost of this coffee? That coffee that we sell it for half kilo, that we sell it around 2 million. And then 10,000 ரூபாய். half kg. Half kg 10,000 ரூபாய் வாங்க. What it will eat? They eat the coffee, but they can't chew it. They just swallow it bin of coffee. And they can't digest it. Coffee கொட்டே chew பண்ணிடுவாங்க, முழுங்கிடுவாங்க. Coffee outer சாப்பிட்டுருவாங்க. ஆமா மாடி, கொட்டையே சாப்பிட்டு கொட்டையே போடுது. நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு. We call it boom boom coffee or honeymoon coffee. Oh. Are you honeymoon guys? No, it's been 1 year of marriage. If you do honeymoon, you can take more the ginseng later. It's much better. இதுதான்டா சாப்பிட்டு போற கொட்டையில இருந்து மேக் பண்றது. The Luwak coffee is the famous one. Yes, the expensive one. But so sorry later if you want to try it. Okay. The smell is different. It's like a quite sour and a bit fruity. But this one is not that shit of that animal, right? This is from the animal. From animal? No, I know what. இத முதல்ல சொல்ல கூடாதா? நீ குடிக்கிறியா? Okay, let him try it. Can we get in cold actually? So sorry. So here everything for our testing is already like hot. Cold coffee கிடைக்காதாங்க. எனக்கு காஃபி டீ பழக்கமே இல்ல. இதுதான் வந்து அந்த அனிமலோட பூப்ல இருந்து எடுக்கிறதுதான். ஆனா இது ஒரு காஃபியே வந்து 50,000 ரூபாய். 50,000 ரூபாய்னா அது எவ்வளவு அப்படின்னா 250 ரூபாய். எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லா இருக்கா? எல்லாமே நல்லா இருக்குது சொல்லலாம். அந்த இது சாப்பிட்றது எனக்கு இது பிடிக்கல, கசக்குது. இப்படிதான் காஃபியை குடிக்கிறேன். எனக்கு ஆக்சுவலா காஃபி பிடிக்காதுங்க. ஏன்னா ஜிம் போற நாள் காஃபி பிளாக் காஃபி டெய்லி குடிச்சு பழகிடுச்சு எனக்கு. சரி குடி, நெக்ஸ்ட் குடி. வயிற்று கலக்குதுன்னு சொன்னேன், இங்கே விட்டு வந்துடுவேன். லெமன் கிராஸ் டீ. எங்க அம்மாக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கும். ஆமா சூப்பரா இருக்கு. ஏன் ப்ளீஸ் உண்மையாவே ட்ரை பண்ணிப்பேன். நான் எதுவுமே இல்ல, உண்மையாவே ட்ரை பண்ணிப்பேன். லைட் ஒரு சிப் அடிச்சு பாரு, உனக்கு பிடிக்கும். கசக்கல எதுவுமே இல்ல, இனிக்குது. எனக்கு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்டஸே பிடிக்க மாட்டேங்குது. ஆல்ரெடி காஃபி ஸ்மெல்வே எனக்கு தலை வலிக்குது. இப்ப கடைக்கு போயிட்டு வாங்க போறோம். மேடி பிடிச்சதுல அவனுக்கு நிறைய பிடிச்சிருச்சு. Thank you so much. So இங்க வந்தீங்கன்னா இந்த ஃப்ளேவர்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க வாங்கிக்கலாம். இந்த ஹோட்டல் தான் வந்து இருக்கிறதுலயே ஒரு மாதிரி ஃபேமஸான பெஸ்ட் ஹோட்டல் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு 1 hour ஆகும். அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுட்டு வந்து எப்படி இருக்கும் தெரியல, நாங்க டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றோம். ரொமான்ஸும் வராது, நான் பண்ணாலும் ஏத்துக்க மாட்டான். டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. கப்பிள்ஸ் வந்து கிஸ் பண்ற மாதிரி போட்டோ எடுத்தாங்க. சீக்ஸ் தான் பண்றோம் அப்படின்ற கூடி கூடி ஷையா இருக்கு கூடி. ஹனிமூன் கப்பிள்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியா பாவமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை வந்து கிட்ட யாருன்னா இருக்காங்கன்னா அலர்ஜி. நானா அவனுக்கு அலர்ஜி. எப்பவுமே எனக்கு அலர்ஜி தான். இவனை கொன்னுடலாமா? ஒட்டிங்கனே இருப்பேன், போவே மாட்டேன் கொடுத்துட்டு.
நாங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நல்லா இருந்துச்சு. கம்பேரிட்டிவ்லி வந்து பிரைஸ் நாங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் நியர்பை நாங்க சாப்பிட்டோம்ல அதிகமா வரும் நினைச்சேன். இவ்வளவு பெரிய ரெசார்ட், அதுவும் இல்லாம ஆம்பியன்ஸ் அந்த இதுக்கு நிறைய சார்ஜ் பண்ணுவாங்கன்ட்டு. பட் நாங்க சாப்பிட்டது எல்லாத்துக்கும் 4 lakhs தான் பில் வந்துச்சு. எப்பயுமே இவங்க பாருங்க கூட அவனுக்கு மட்டும் குடிச்சுப்பான், எனக்கு பிடிக்க மாட்டான். சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி விடு. ரேட் வைஸ் இது கொஞ்சம் ஓகே. ஆம்பியன்ஸ்க்காகவே நீங்க இங்க வரலாம். நிறைய போட்டோஸ் எடுத்துக்கு போங்க, நிறைய மெமரிஸ் இங்க நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இடத்துக்கு டைம் ஆயிடுச்சு. அடுத்து எங்க போறோம்னா உலுவாட்டு கிரிக் டான்ஸ். நல்லா தூங்கி எழுந்து தூக்கத்தை போட்டு 2.5 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு இந்த உலுவாட்டு டான்ஸ் பார்த்தே ஆகணும் வந்திருக்கோம். பரவாயில்ல, குடு குடுன்னு வந்து உட்காந்துட்டேன். பார்க்க பார்த்தோம், ஜாலியா இருக்கும். எவ்வளவு பேர் இருக்காங்க பாரு. Jalan kata pangadin-adin ko kirian. Posira. Apa diri taning pak? Semuko dasarwan darapawat. Yo. Wadi mantu juga seperti dari lah. Dewi sih kayak aku kalau kata-kata kedua aku waduh ini biarkan Narendra jangan khawatir, berikanlah paman. Yes, terus satu mati Rahwana Kunta mengetahui dan memutus putra. Paman Sugriwa hadapi sang. Perang tanah satu ini. Megan ada, pejam pun kita makan shot satu. Rambo dewa. Aduh, dosa mukul jazur wadah. Banyak kita Rambo dewa.
Rama apa penyakit? Rama Dewa. சூப்பரா இருந்ததுங்க இந்த ஷோ. ஒவ்வொரு நேரம் எப்படி போஸ்ட் தெரியல, சமயம் பண்ணிட்டாரு. கடைசியில என்ன பண்ணுனா அந்த ராவணர் வந்து நாடிய வந்து எனக்கே டஃப் கொடுக்க போலயே டால் பாய் அப்படின்னு கூப்பிட்டு நல்லா இருந்துச்சுங்க. என்ன லாங்குவேஜ் தான் புரியல, ஏதோ நடுவுல காமெண்ட் பண்ணிருந்தாங்க. கண்ணுலயே வந்து அத கம்யூனிகேட் சூப்பரா பண்றாங்க. முட்டு கண்ணு அப்படி உருட்டி பண்றாங்க. அதுவும் சீதா கேரக்டர் ரொம்ப அழகா பண்ணாங்க. அனுமன் கூட சூப்பர். அனுமன் தான் பண்ணேன். The next day. ஹலோ மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம வந்து டே 4ல இருக்கோம். இது பாருங்க, இதுதான் எங்க காஸ்டியூம். அந்த கேட் ஒண்ணு இருக்கும், லாம்பியாக் கேட் அப்படின்ட்டு, அந்த கேட்டுக்கு போறோம். அப்புறம் ஹோலி வாட்டர் இவங்க ஊர் டெம்பிளுக்கு போறோம். ஸோ இவங்களுடைய ஊர் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. சக்சஸ்ஃபுல்லா 3rd ஹோட்டலுக்கு செக்இன் பண்ணியாச்சு. 2 days ஒவ்வொரு ஹோட்டல்ல வந்து எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா சேஞ்ச் ஆகிட்டே ஒவ்வொரு ஹோட்டல்ல ஸ்டே எப்படி இருக்கு, அது எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு எங்களுக்கு பிடிக்கும். அதனால நாங்க மாறிட்டே இருக்கோம். உங்களுக்கு வந்து அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரே ஹோட்டல்ல ஸ்டிக் ஆயிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இங்க கம்மியாவும் இருக்கும், வியூஸும் சூப்பரா இருக்கும். நீங்க 2 டைம் நீங்க அதே சிமிலரா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அந்த வியூவே வந்து ஒரு மாதிரி அமேசிங்கா இருக்கு. பாத்தீங்கன்னா அப்படியே தென்னை மரம் இது இப்படிதான் வச்சிருப்பாங்க, சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ இட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் டைம். இங்களே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா பிரேக்ஃபாஸ்ட் நம்ம என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணினா அவங்க எடுத்துட்டு வந்து இந்த ஹோட்டல் நம்மளோட பால்கனிலேயே கொடுத்துருவாங்க. நல்லா வியூவை பார்த்துட்டு ரசிக்கிட்டே சாப்பிடலாம். இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இங்க வந்து 2.5 hours அந்த டெம்பிள் போகிறதுக்கு. இதுவும் வீட்ல இருக்க ஒரு ரெசார்ட் தான், கிரீன் ஸ்பேஸ் வில்லா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் நீங்க செக் பண்ணி பாருங்க. சேம் ஆஸ் ஐ டோல்ட் இயர்லியர், நீங்க வந்து அகோடாலையும் செக் பண்ணுங்க, booking.comல செக் பண்ணுங்க, மிக்மெட்ரிக்ல செக் பண்ணுங்க, அப்புறம் அபிஷியல் வெப்சைட் கூட கிராஸ் செக் பண்ணிட்டு, அப்புறம் இங்க இருக்க பீப்புள் கூட அதை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் if there is any complimentary இல்ல எதனா ஆஃபர் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு நீங்க ஃபர்தரா புக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். It's time to break fast. டைம் ஆயிடுச்சு. இப்போ இங்க வந்து நம்ம லாம்பியாக் டெம்பிள் போய் பார்ப்போம். உங்களுக்கு கேட்குதா அந்த இன்செக்ட்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாமே? சரி வா, அவர்கிட்ட போய் கட்டி வா, புச்சுன்னு வா. ரிசப்ஷனுக்கு வந்துட்டோம். காட்டு. நைஸ் டா. இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த துண்டு கட்டுவாங்க சைட்ல, அது வந்து மேடிக்கு வாங்கலாம் அப்படின்னு வந்தோம். ஏன்னா அது இருந்தா கூட ஓரளவுக்கு இவனுக்கு டைட்டா கட்டி நிக்க வச்சிடலாம். எனக்கு நிக்க மாட்டேங்குது. பையன் தாங்க ஒரு பெரிய சிலாவலி. அவனுக்கு அந்த வேஷ்டி கட்டவும் தெரியல, உட்காரவும் தெரியல, என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். உங்களுக்கு இந்த ட்ரெஸ் தேவையான்னு சார் சொல்ல சொன்னேன். யூனிக்கா எதனா இருந்துச்சுன்னா அது பிடிக்கும், வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி இங்க எனக்கு யூனிக்கா ஒண்ணு மாட்டிச்சு. பாத்தீங்களா, இந்த நம்ம சாப்பாடு சாப்பிடுவோங்க இந்த இலையில இந்த பாலின் போட்டு இப்படி ஓபன் பண்ணி இப்படி ஓபன் பண்ணோம்னா இது ஒரு புக்கு. ஆக்சுவலா இந்த புக்கு பாத்தீங்கன்னா பேஜஸ் கூட எல்லாமே வந்து இந்த பழங்காலத்து புக்கு எல்லாம் எப்படி எழுதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இது வந்து ஒரு ஸ்டிக் வச்சு இப்படி கட்டிட்டாங்களா. இப்ப நான் இதுல வந்து ப்ரிஷியஸான திங்ஸ் மட்டும் எழுதி வைப்பேன். ஸோ தட் என் வருங்கால ஃபியூச்சர்ல வந்து அம்மாவோட டைரி எப்படின்னு படிப்பாங்க, அதுக்கப்புறம் பாட்டியோட டைரின்னு படிப்பாங்க, அதுக்கப்புறம் என் முப்பாட்டியோட டைரி அப்படின்னு சொல்லிட்டு
படிப்பாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இதெல்லாம் வந்து என்னுடைய ஜெனரேஷன் பசங்களுக்காக நான் இதுல எல்லாம் எழுத போறேன். ஏபிசி வேணா எதுவும் தவிர நீ வேற எதுவும் எழுத நீ மாட்டேன். பாரு, நான் வேணா எழுதி வைப்பேன். சமையல் குறிப்பு எது எப்பயா? பாட்டி அம்மா சமையல், பாட்டி சமையல். அது எனக்கு வராது. அது தெரிஞ்ச கதை தானே. நான் வந்து இதுல எழுதி வைப்பேங்க. இது பாருங்க, எழுதிட்டு நான் இப்படி கட்டி வச்சுப்பேன். இதே மாதிரி குட்டி இது வந்து எங்க அக்காவும் எழுதட்டும், வந்து எதனா மெடிசன் சம்மந்தமா எழுதி ப்ரிஷஸா வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு இதை அவங்களுக்கு வாங்கினேன். இந்த பர்ஸும் வந்து எனக்கு தான் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. நான் எங்க போனாலும் ஒரு பர்ஸ் வாங்கிட்டு வந்து வைப்பேன். இந்த ஊர்ல வாங்கினதுன்னு அந்த மாதிரி இந்த பாலி பர்ஸ் வாங்கினேன். நம்ம ஊர்லயே கிடைக்கும் அப்படின்னீங்கனாலும், பட் ஆனா இது வந்து இவங்களே பெயிண்ட் பண்ண இதுவான். இந்த கிளிப்பு வாங்கினேன். இந்த கிளிப்பு வந்து நல்லா இருந்துச்சு. நாளைக்கு நான் போட்டுப்பேன். இது பாத்தீங்களா இப்படி இருக்கா? இல்ல நான் என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுப்பேன். அங்கங்க இப்ப வைக்கிறேன்ல, அதெல்லாம் இது உள்ள போட்டு இப்படி மூடி வச்சுப்பேன். இப்படி குட்டியா எடுத்து பேக்ல போட்டுப்பேன். இந்த மாதிரி நான் இன்னொன்னு வாங்கினேன், அதை விட குட்டி. இதுலயும் வந்து போட்டு வச்சு பேக்ல போட்டுப்பேன். அம்மாவுக்கு ஒண்ணு வாங்கினேன். அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பாக்ஸ் டைப்ல வாங்கினேன். இப்படி ஓபன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான் காலி. ஒரு நிமிஷம், என்கிட்ட ஒண்ணுமே இல்லையடா. 1000 முறை ஒண்ணு கட்டி விடணும் மதன். வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கலையா? ஏறிட்டாங்க மலைய. நான் வந்து இந்த லுங்கிய வேணான்னு நினைச்சேன், சுத்தமா பிடிக்கல. நான் கழட்டிட்டு வந்து அழ வைக்கிறாங்க. எனக்கும் இவனுக்கும் மேட்சிங்கா இருக்கணும் தான். இவனுக்கு பச்சை கலர், எனக்கு உள்ள வந்து பச்சை ஸ்கர்ட் எல்லாம் பிளான் பண்ணி பார்த்தேன். இவங்க பார்த்தா நைட்டு சொல்றேன், எனக்கு எந்துதான் நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். அங்கெல்லாம் வாங்காதீங்க, இவங்களே தருவாங்க. படிக்கட்டுல ஏறியா இல்ல இப்படி ஏறியா? காலை வலி டிரான்ஸ்போர்ட்லயே வந்திருக்கலாம் போல. ஐயோ, 3 கிலோ இறங்கி வாங்கி வந்துடுறேன். வந்துட்டும் போல. ஐயோ, நான் காமெடியா இருக்கேன். அங்க போய் வாங்கிக்கிறியான்னு பாரு, நல்ல கலரா. I don't அது want கிரீன் இருக்கு பாரு, கிரீன் இருக்கு பாரு. அதுமே நான் போட்டு நிக்க மாட்டேன். எனக்கு நெத்தி வலிக்குது, ஏற முடியுது. அம்மாடி அப்பாடி கால் நடுங்குது. அது வயசாயிடுச்சு, நடக்க முடியும். புலம்புறதுல எனக்கு போட்டியா? யார் அவன்? நான் புலம்புறேன் பாரு. சூப்பரா இருக்குல்ல? அவங்களே வந்து அழுதுனே இந்த மூக்குலயே, பட் அவங்களே சூப்பரா எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. போய் தொலை. பாத்தீங்களா, இது இந்த காஸ்டியூம்லாம் நானும் மேட்சிங் இப்ப. ஸோ 1 by 1 டோக்கன் நம்பர் படி இப்படி கூப்பிடுவாங்க. இங்கே போய் நிற்கணும். நின்னதுக்கப்புறம் நமக்கு வேணுன்ற போஸ்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஃபைனலாக ரொம்ப ஆசைப்பட்டோம், இந்த காஸ்டியூமில் எடுத்துட்டோம். ஜாலியாக இருக்குது, நிறைய அழகான ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. இதுக்கு எல்லாமே வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன்.
மாதிரி லம்பியோங் கேட் கிட்ட போனாலே நம்மளுக்கு தேவையான காஸ்டியூம்ஸ்ல இருந்து போட்டோகிராஃபர்ஸ் இருக்கும் அவைலபிளா இருப்பாங்க. நம்மளுக்கு எந்த காஸ்டியூம்ஸ் வேணுமோ சூஸ் பண்ணிட்டு போட்டோகிராஃபர்ஸையும் கூட்டிட்டு போயிட்டு அவங்க கேட்குற அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸுக்குன்னு தனியாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாமல் அங்கே போய் காஸ்டியூம்ஸ் ரெண்டில் எடுத்துக்கிட்டா அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் காஸ்டியூமே இன்னும் நம்ம ரெண்டில் எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த லொக்கேஷனுக்கும் அந்த ஃபோட்டோஸ்க்கும் சூப்பராக ஆப்ட் ஆகும். ஸோ எங்களை மாதிரி மணி வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து அங்கேயே ரெண்டில் எடுத்துக்கோங்க. இது ஒரு சின்ன சஜஷன். எனக்கு இந்த காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்குல்ல, நான் பாலினிஸ் கேர்ளாவே மாறிட்டேன் மாதிரி உணர்றேன். நீ என்ன நினைக்கிறேன்? ஒரு நாள் வந்துட்டு உணர்றேன். ஒரு வழியா முடிச்சிட்டோங்க. இவனுக்கு என்ன பதட்டம்னே எனக்கு புரியல. இவனுக்கு எக்ஸாம் பேப்பரை எழுத சொன்னோம். சுத்துறான்றான், அதையும் சுத்த மாட்டேன்றான். எது எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாவது இவன் மைண்ட் கொலாப்ஸ் பண்ணதுல என்னால என்ன பண்ண காசு கொடுத்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம்டா, ட்ரெஸ் வேற வாங்கிட்டு வந்திருக்கோம்டா. பண்றான்ற சூப்பரா பண்ணான், நல்லா பண்ணான். சின்ன உப்பு ஒரு ஊர்க்காய் கூட வந்து என்னால போட முடியாது. அவ்வளோ நேரம் நிக்கிறோம், அவ்வளோ பண்றோம், அவ்வளோ டிராவல் பண்ணி வரோம். இருந்தாலும் என் போஸ்ட் போச்சு, என்னால போட முடியல. அவங்க நல்லா தான் தூத்துருக்காங்கப்பா. ஒரு 4-5 போட்டோ போதும். இவனை நான் பேசாம வித்துலான்னு இருக்கேன். ஆனா என்ன வாங்கிக்கோங்க அமேசானில் விரைவில். அதான் வாங்கி சாப்பிட்டே போவோம். அது ஒன்னாச்சும் வந்தது, ஒரு தூரம் வந்தது வாங்கி சரி வாங்கி தரேன். நல்லா பண்ண மதன் கட்டு போடா. சரி தேங்க்யூ. புடிக்குதா? இங்கெல்லாம் நாய் வந்து வளராது, இவ்வளவுதான். அந்த நாய் வளராது, இந்த நாய் வளராது. ஜோக் இல்ல இல்லையா? இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீதா கங்காக்கு போறோம். இந்த பாம்பு இருக்கு, பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இது போட்டா எனக்கு கண் தெரியல. பரவாயில்ல, டூப்ளிகேட்னாவே எப்படிதான் இருக்கும். ஜிலாட்டோ இருக்குப்பா இங்க. எங்க ஜிலாட்டோக்கா எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இதுதான் அந்த தீட்டா. எங்க படியா ஃபுல்லா ஃபுட்லாம் இருக்கும். இன்னையோட வந்து இந்த ரூம் செக் அவுட் பண்ணிட்டு வேற ரூமுக்கு போனோம். எங்க பாத்தீங்களா யாருக்கானு. ஹலோ ஹாய். பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா. நெக்ஸ்ட் வந்து எங்க போறோம்னா பாலி ஜூ. யானை சவாரி, நீ யானை சவாரி, யானை சவாரி, நாங்க யானை சவாரி போக இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பாலி ஜூ. கடைசியாக அவளோட இனத்துக்கே சேர்ந்துட்டா. Do not touch it. ஹலோ, டச் பண்ணுவேன். என்ன டச் பண்ணி பேசுற வேலைக்கு புதுசா? மூஞ்ச பேச அப்படியே வரும்போது இந்த ரோப் கொடுத்துட்டாங்க. டிக்கெட் வாங்கி நம்ம கையில மாட்டி விட்டாங்க. இப்ப எப்படியே நடந்து போனா ஒரு வழியா இந்த ரூம்ல சூப்பரா செக் அவுட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அடுத்து எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா பாலி ஜூ தாங்க. ஒண்ணும் பண்ணாது, போ சொல்றி, ஒண்ணும் பண்ணாது.
ஒண்ணும் பண்ணாது, நீ சாப்பாடு கொடுக்குறேன்னு நினைச்சிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் எக்ஸைட்டடாக போயிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க எலிஃபண்ட் சஃபாரிலாம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் எலிஃபண்ட்டில் போகிறேன். போயிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கணும் கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். மேடி எலிஃபண்ட் எங்கன்னு பாரு. ஏறிட்டோம். ஏறி வந்து ஃபர்ஸ்ட்ல உட்காடுறது ஒரு சொந்தமா இருக்குங்க. அம்மா லுக்கிங் குட் ஆன் திஸ் பட் நான் கஷ்டப்படலாம் இருக்கேன். மங்கி பாத்தீங்களா, சேட்டை பிடிச்சக்காரனா இருக்கான். டியர் பார்த்தோம், மங்கி பார்த்தோம், வந்துட்டோம். மக்களே, நான் இந்த எலிஃபண்ட் ரைடு வந்து உங்களுக்கு ரெஃபரே பண்ண மாட்டேன். ஏன்னா டோட்டலாக 10,000 ரூபாய் நாமும் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா இந்த எலிஃபண்ட் ரைடுக்கு 10,000 அப்படின்றது வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒன்றுமே பண்ணல. அந்த எலிஃபண்ட் இப்படியே ரொம்ப ஸ்லோவாக ஒரே ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்து எங்களை அதே பிளேஸ்லேயே விட்டுருச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த யானை கூட வந்து இந்த தான் கூப்பிட்டு போவாங்க. ரொம்ப நேரம்லாம் இல்லை, 15 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சு. தலைலாம் சுத்துது. அது நீ ஃபுட்டு ஒழுங்கா எடுக்காதனால தலை சுத்தம். அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, நானும் மேடி ஜாலியாக மேடி இப்படி போஸ் கொடு, அப்படி போஸ் கொடுன்னு ஜாலியாக போஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அவங்களும் டிஃப்ரெண்ட்டாக எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறோம். 5 ஃபோட்டோ தான் எடுத்தாங்க. அந்த 5 ஃபோட்டோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா சொன்னாங்க? 5,000 ரூபாய். அது எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியல, எடுத்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதுலேயே அப்படியே மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டோங்க நாங்கள். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இந்த பார்க்கிங் லாட்ல எடுத்துட்டு வந்து நம்மளை விட்டுருவாங்க. மாதிரி எனக்கு இந்த எலிஃபண்ட் ரைடு வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு தோணும். உனக்கு என்ன தோணுது? ஆமா, ரொம்ப அதிகம். டிக்கெட்டே 1 மில்லியன் 2 மில்லியன் which means 10,000. நம்ம வந்து ஒரு ரைடுக்கே ஒரு 15 மினிட்ஸ் கூப்பிட்டு வந்திருக்கோம். பட் ஆனால் அந்த ஃபோட்டோ இங்கே கலெக்ட் பண்ணுறதுக்கு 1 மில்லியனா. ஃபோட்டோ கூட 5,000 ரொம்ப அதிகமாக படுதுங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ட்ரை எலிஃபண்ட் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் ட்ரை பண்ணுங்க. அங்கே எனக்கு இந்த அளவுக்கு சார்ஜ் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இங்கே வந்து இது ரொம்ப சார்ஜ். எனக்கு வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்துடலாமான்லாம் வேற இருக்கு. பட் ஆனால் இவ்வளோ 10,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தது இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு தான். டெஃபினெட்லி ஐம் நாட் கோனா ட்ரை திஸ் அகெயின். என்னால முடியலடா. இட்ஸ் ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்க போயிடலாம். அப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொன்று என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் பாலி ஜூவில் என்ட்ரு ஆனதுலேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அங்கே ஃபோட்டோஸ், அனிமல்ஸ் கூடிய, பேர்ட்ஸ் கூடிய எது கிளிக் பண்ணாலுமே வந்து அவங்க வந்து உங்ககிட்ட 5,000 கிட்ட தான் சார்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் பிஃபோர் அது என்ன சார்ஜ்ன்னு கேட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோவுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்க வாங்க ஃபோட்டோ எடுத்து தரோம், வாங்க ஃபோட்டோ எடுத்து தரோம், ஏதோ ஃப்ரீயாக எடுத்து கொடுக்குற மாதிரியே சொல்லுவாங்க. இல்லை மக்களே, அவங்க வந்து அது ரொம்ப காஸ்ட்டாக அதை வந்து நம்மளுக்கு செல் பண்ணுவாங்க. ஸோ அங்கே கொஞ்சம் அவராக இருந்துக்கோங்க. அதை விட உங்களுக்கு அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு இது மாதிரி டைகர்ஸ் கூட எடுக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு எலிஃபண்ட்ஸு, மங்கீஸ் இவங்க கூடலாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் பிளேஸ் நான் எதை சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து தாங்க. ஏன்னா தாய்லாந்து நீங்கள் போனீங்கன்னா அனிமல்ஸ் கூடயும் நம்மளை இருக்க விடுவாங்க, ஃபோட்டோஸும் அவங்களே நம்ம ஃபோன்லேயே எடுத்து கொடுப்பாங்க, எல்லாமே. ஸோ நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும். காஸ்ட்டும் வந்து இந்த மாதிரிலாம் கொள்ளையெல்லாம் அடிக்கவே மாட்டாங்க. எலிஃபண்ட் தான் எங்களை ஏமாத்திச்சு. சரி, பேர்ட் ஷோவாச்சு பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணலான்ட்டு போயிட்டு நானும் முன்னாடியும் முந்திக்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துட்டு பேர்டு வரும்னு வெயிட் பண்ணால் கடைசியில் அங்கே வந்தது மழை மட்டும்தான். சரி, மழை வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமாச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஷோ கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை மழை வந்துச்சுன்னா நாங்கள் ஷோ கேன்சல் பண்ணிவிடுவோன்ட்டு பாய் நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. சரி, வேற எதனா சுற்றி இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் ஒன்றும் இல்லைங்க. அடித்த மழைக்கு ஜூவில் இருக்க எல்லா அனிமல்ஸையும் கூப்பிட்டு போய் கூண்டில் போட்டாங்க. எனக்கு வந்து இந்த பாலியிலேயே வந்து ஒரு வெக்ஸான டே, ஒரு ஒஸ்ட்டாக போச்சு அப்படின்னா அது இந்த டே தாங்க. கீழே உட்காந்து சாப்பிட்டு இருக்கான். நான் இவன் யாரோ குத்துட்டு இருக்காங்க தேங்காவை, நல்லா சாப்பிட்டுக்கிறான். அப்படியே அவனை பாருங்க, ஏதோ ஸ்டைல சிகரெட் பிடிக்கிற மாதிரி வாயில ஏதோ ஒன்று வச்சுன்னு நத்த வச்சுருக்கானே தெரியல. ஏடா வண்டிய A few minutes later. ஸோ இப்போ நம்ம வந்து ஜூ முடிச்சுட்டு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரூம் செக் இன் பண்ணிட்டு அப்புறம் இங்கேருந்து ஸ்கூட்டி ரெண்டல் எடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இருக்கும்.
ஸ்ட்ரீட் ஷாப்பிங், ஸ்பா அதெல்லாம் இங்க சூப்பரா இருக்கும் சொன்னாங்க. இருந்தது கார்டன் வியூ லாஸ்ட் டைம். இப்போ வந்து எனக்கு ரைஸ் ஃபீல்டு வேணும். ஏன்னா ஒரு நல்ல காஸ்ட்ல இந்த ரூம் ரைஸ்ல இங்க தான் கிடைக்குது. இதுதான் வந்து அந்த ரைஸ் ஃபீல்டு ரூமு. Back to this room again. Okay. நல்லா இருக்குல்ல? இவங்க அம்பர்லா, அந்த ட்ரெஸ் இது எல்லாமே கொடுத்துருவாங்க. இங்க ஃப்ரிட்ஜும் இருக்கும். நான் ஃப்ரிட்ஜ்ல ஒண்ணுமே இருக்காது. இந்த கேட்லாம் பாத்தீங்களா? செம்மையா இல்ல? அப்புறம் எப்படி வந்து இங்க பால்கனி உட்காந்துக்கிற மாதிரி இங்க அந்த சோஃபா இருக்கு. நைட்ல இங்க ஆக்சுவலா நல்லா இருக்குங்க பாக்க. ஹலோ, இப்ப எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஸ்கூட்டி ரெண்டல் எடுக்க போறோம். உள்ள என்ன அனுப்பிச்சிடுவேன் இப்போ. ஆமா சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க அப்படியே ஃபுல்லா ஏத்திருக்காங்க. ஒரு வழியா நாங்க பாலி ஜூக்கு குட் பை சொல்லிட்டு ஆளை விடுறா சாமின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி வந்து எங்களுடைய புது ரூமுக்கு நாங்க செக்இன் பண்ணிட்டோம். எனக்கு இந்த ஹோட்டல் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ஆல்ரெடி இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணி டெரஸ் வியூ எடுத்திருந்தேன். பட் எனக்கு அங்கே ரொம்ப அந்த வியூவே ரொம்ப பிடிச்சதால தான் நாங்கள் இங்கே வந்து ரைஸ் ஃபீல்ட் வியூவும் கேட்டு இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். 1 லட்சத்துக்கு வாங்கிட்டோம். பெட்ரோல் 25,000 ரூபாய் சொன்னாங்க. அதையும் அடிச்சு பேசி 10,000 ரூபாய்க்கு வாங்குவோம். ஆக்சுவலி 10,000 ரூபாய் தான் பெட்ரோல். ஏமாத்தினாரு. உடனே 6 ரூபாய் கேட்டேன். 999 कितना नहीं 999 டைம் ஆயிடும். வா. आज का मेरा है, कल का तेरा है, साइड डिश ना पकड़ा है, ये है लाइफ है. சரி, ஷாப்பிங் போயிட்டு கொஞ்சம் பேக் டு நார்மல் ஆகலான்ட்டு உடனே ஸ்கூட்டியை ஒன்று ரெண்டில் எடுத்துட்டு கிளம்பிட்டோங்க. ஸ்கூட்டி எடுத்துட்டு மட்டன் சிறு. ஸோ நான் இங்கே உங்ககிட்ட அகைன் அண்ட் அகைன் நான் இந்த பதிவை சொல்லிக்கிட்டே இருக்கேன். எங்கே போனாலும் இங்கே பார்கெயின் பண்ணி கேளுங்க. ஏன்னா அப்படி கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான ப்ரைஸில் அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் அவங்க கேட்ட ப்ரைஸில் நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு தான் லாஸ். ஸோ எங்கே போனாலும் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி கேட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். மக்களே, நீங்கள் பாலியில் வந்து ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த மார்க்கெட் தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான பிளேஸு. பிகாஸ் இங்கே எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். நான் இதுக்கு முன்னாடி இந்தோனேஷியா மார்க்கெட்டுக்கும் போயிருப்பேன், பாலி மார்க்கெட்டுக்கும் போயிருப்பேன். பட் ரெண்டுமே கம்பேர் பண்ணும் போது இங்கே வந்து ப்ரைஸ் வைஸில் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக கிடைக்குது. அந்த மாஸ்டர் காப்பீஸ், ஃபர்ஸ்ட் காப்பீஸ் சொல்கிறது எல்லாமே இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்குது. பார்த்து வாங்கணுங்க, இல்லைன்னா ஏமாத்திடுவாங்க. பாதி பாதி கேளுங்க. கேட்கும்போது எனக்கு தலை ஒரே பேக் தான். ஒரு கடையில வந்து 7 lakhs சொன்னாங்க. இன்னொரு கடையில வந்து 2 million சொன்னாங்க. வச்சிருவா ஹால்னா நான் வேஸ்ட். அது 50 கூட அதுல கீழே பாப்பட்டு வேஸ்ட் போட்டு நான் நம்ம ஊர்ல வாங்கி தரவா உன் கிட்டாரு. சூப்பரா ஷாப்பிங் முடிச்சிட்டாங்க. செம்ம பிரைஸுக்கு கேட்டு அவங்க வந்து இப்ப சப்போஸ் உங்ககிட்ட 150 அப்படின்றாங்கன்னா 50 அப்படின்னுங்க. 50 விட்டு மேல வரவே வராதீங்க. அவங்களே வந்துருவாங்க உங்ககிட்ட. ஓகே, வந்துடாதீங்க, கடை விட்டு போயிடுங்க. நாங்கள் வந்து இந்த ஸ்பாட்டை நாங்கள் முன்னாடியே பார்த்துருந்தோன்னா நாங்கள் நிறைய ஷாப்பிங் அங்கெல்லாம் திங்ஸ் வாங்காமல் கம்மி பண்ணிவிட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் வாங்கியிருப்போம். பட் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிட்டு கடைசியில் தான் இந்த மார்க்கெட்டை பார்த்தோம். பட் நீங்கள் வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் வாங்குங்க. ஹலோ மக்களே, ஒரு வழியா பாலியை சூப்பரா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நல்லபடியா முடிச்சுட்டு வீட்டு சாப்பாடுக்கு நாக்கு செத்து அப்படி போயிட்டு இருக்கோம். நாக்கு வறண்டு வரக்காஞ்சு போயிருக்கு. எல்லாத்தையும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா. எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா எங்க வீட்டுக்கு தான் போறோம். சாப்பிடுவேன் நல்லா போய் ரசம் சாதமும் சிக்கன் வறுவலை வச்சு. அதுக்கு அவங்க ரசம் வச்சிருக்கணும், சிக்கன் வறுத்திருக்கணும். சரியா? நான் வந்து இப்ப கால் பண்ணி சொல்றேன், அம்மா we are coming. ரசம் மட்டும் செஞ்சு சிக்கன் கொஞ்சம் சிக்கன் கூட பரவாயில்ல கடையில் வாங்கி போறதே 12 மணி இங்க வீட்டுக்கு நைட்டு. ஓகேங்க, செக் அவுட் பண்ணிட்டு நம்ம ஏர்போர்ட்ல போய் பேசுவோம். டைம் ஆயிடுச்சு. A few moments later. ஏர்போர்ட்க்கு ஃபைனலா வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா செக்கிங்லாம் பண்ணும். அதுதான் எனக்கு கடுப்பு. இதுல வேற எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வேற. ஆமா, போகும்போது 2ஆ போனோம், வரும்போது 3ஆ வரும். நம்மளுக்கு வந்து பிரான்சிஸ் ஃபிளைட்டு சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூர்ல இருந்து சென்னை போனோங்க.
இதுக்கு மேலதான் சம்பவம் இருக்கும் போதே பதறுவாங்க அப்படி எங்க லக்கேஜை பார்த்து. For boarding time, seat number has been at the window and middle together at the front also. Gate number 5, yeah. Here the boarding pass for second flight, Singapore to Chennai. For the gates you can load in Singapore. Your seat is the window and the middle together also. And then for luggage that I just put on the behind your boarding pass. Thank you. சூப்பர்ரா, விண்டோ சீட்ரா. பேக்ல வச்சுட்டுமா? செக் இன் பேக்கேஜ் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. என்னடா எல்லாமே ஈஸியா முடிஞ்சுன்னு நினைச்சோம். பட் இமிகிரேஷன் பாத்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் தெரியுதுங்களா? எங்கடா போறாங்க இவங்கலாம்? எங்கடா போறீங்க எல்லாரும்? இன்னும் ஃப்ளைட்க்கு எவ்வளவு நேரம் இருக்கு? அரௌண்ட் 1.5 hours நினைக்கிறேன். எப்படியும் ஷாப்பிங் பண்ணதானே சுத்தமா இருக்க. ஆமா, இன்னும் 1 மணி நேரம் ஷாப்பிங், 1/2 hour போதும், உள்ள போயிடலாம். கோகோ மேண்டி மொசைல் வந்து ட்ரை பண்ண சேனல்ல நல்லா இருக்கு. ஏன்னா அதுவுமே நான் இன்ஸ்டால ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் பார்த்தேன். ஸோ வாட்ஸ் த பிரைஸ் ஆஃப் திஸ் கோகோ மேன்? 33,50,000. அப்ப $20,000 டாலர்ஸ்ல 18,000 வரும். ஸோ கோகோ மேண்டி மொசைல் வந்து நல்லா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்க, பில் முடிஞ்சு. இது ஒரு கூப்பன் வேற கொடுத்தாங்களா, 20% ஆஃபர் இன் ஃபேஷன் போட்டிக். ஃபேஷன் போட்டிக் எங்க அவன் இன்னும் திருந்தலமாமா. ஆக்சுவலா இந்த சிகரெட்ஸ் வந்து டியூரேஷன் வந்து 45 minutes இது ஒன்னு. மீடியம் டு ஃபுல் டேஸ்ட் வித் வுட்டி நட்டி அண்ட் ஸ்பைசி நோட்ஸ். என்னெல்லாம் இருக்கு பாருடா, ஸ்பைசி டேஸ்ட்லாம் கொடுக்குமா இது. 3 cigarettes வந்து 850K வந்து 4,200 சம்திங் வரும். இது வந்து ஒரு பாக்ஸே வந்து 395K. மில்க் சாக்லேட் எல்லாமே மில்க் சாக்லேட் மாதிரி தான். இது டார்க் சாக்லேட் கேட்டகரியில வரும் போல. ஆக்சுவலா இது என்னன்னு தெரியுதாங்க, காஃபில செஞ்ச சாக்லேட். இந்த காஃபி சாக்லேட் வந்து ஆக்சுவலா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் தட் மூவி நேம் கால்ட்? துல்கர் ஒரு மூவில சொல்லிருப்பாங்கல்ல, ஒரு பூனை வந்து அது போற பூப்ல இருந்து ஃபில்டர் பண்ணி அதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த காஃபி பீன்ல இருந்து செய்யற காஃபி தான் காஸ்டெஸ்ட் காஃபின்னு சொல்லிருப்பாங்களே. சோ நாங்க வந்து பாலியில பார்த்தோம், காஃபி இருந்தது, காஃபி பவுடர். ஆக்சுவலா நாங்க வாங்கினோம் காஸ்ட்லிஸ்ட், சும்மா கொஞ்சம் டேஸ்டிங்கே வந்து 50K சொன்னாங்க. இது வந்து சாக்லேட், அந்த காஃபி பீன்ல இருந்து செஞ்ச சாக்லேட். ஐ திங்க் யூ வில் லைக் திஸ். வேணுமா? ஐயோ ஐயோ, வேணாப்பா வேணாப்பா. கலாய்க்கல. Do you want to try this? கிலோ காசு கொடுத்து வாங்குமான்னு நினைக்கிறேன். எவ்வளவு இது? இந்த காஃபி எவ்வளவு சொல்றாங்க தெரியுங்களாங்க? சாக்லேட் 2,500. இதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா 3,000 கிட்ட வந்துடும். ஆனா வந்து நீங்களுக்கு அந்த சாப்பிடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, காஃபி பிடிக்காது அப்படின்றவங்க வந்து இந்த சாக்லேட்ட சாப்பிடலாம். செம்மையா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா இந்த சோப் வாங்கிக்கோங்க, செம்மையா இருக்கு. தாய்லாந்துல தான் போய் வாங்கணும்னு நினைச்சேன், பட் இங்கேயே கிடைக்குது. அது ஒரு பேக்கா கொடுத்துடுறாங்களா? மாட்டி இதுல இருந்தே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா இருக்கு, இது எடுத்துப்போம். இது எடுத்துக்கலாம், செம்மையா இருக்கு. இதுவும் ஆக்சுவலா இது வந்து இங்க இருக்க ஸ்னேக் ஃப்ரூட்டுங்க. ஃப்ரூட்டும் நல்லா இருக்கு, இதோட சோப்பும் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. இதெல்லாம் நீங்க கிளாத்ல வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது வேண்டாம், கோகனட் உனக்கு பிடிக்காது. எனக்கு கோகனட்டே பிடிக்காது. நான் வியாபாரம் மாட்டேன் உனக்கு. போதும் மாடி. ஆக்சுவலா இது நல்லா இருக்குங்க. இது வந்து டொபாக்கோ கிடையாது, பட் கைண்ட் ஆஃப் டொபாக்கோன்னு வச்சுக்கலாமே. ஆனா இட் வில் பி குட். நீங்க சும்மா ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். ஆனா பப்ளிகாம் ஃபிளேவர்லாம் இருக்கு. காட்டன் கேண்டி வாங்கிக்கிறியா? இல்ல சார், எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கமே இல்லை. எனக்கு அந்த ஸ்மெல்லே ஆகாது. இது அவ்வளோ பேசலாம் ஒன்றும் இல்லை. கோகனட், கோலா ஐஸ் 1500 மேடி. 3 கொடுப்பான். 1 500. 1 1500. ஓகே, அவ்வளோலாம் யூஸ் இல்லைங்க யாருக்கும். சும்மா எங்களுக்கு 1 மட்டும் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். ஆனா காட்டன் கேண்டி ட்ரை பண்ணுடா. அங்க பாத்தீங்களாங்க, காலத்தின் கொடுமைய ஸ்மோக்கிங் கில்ஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. பட் இவங்களே வந்து டபா டபாவா விற்பாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சுத்தி கடைங்க தாங்க. நம்ம என்ன வேணுமோ இங்கே சாப்பிட்டுக்கலாம். ஆனா எங்களுக்கு எதுவுமே இவங்க பிடிக்காது. சிங்கப்பூர்ல நம்மளுக்கு நிறைய நேரம் டைம் இருக்கு. சிங்கப்பூர்ல போயிட்டு செம்மையான ஷாப்பிங் பண்ணலாம். 6.5 hours later. ஒரு வழியா எந்த ஏர்போர்ட்ல இருக்கோம்? சிங்கப்பூர் ஏர்போர்ட். போயிட்டாங்க. கோல்டு வாங்க பேக் விட்டுட்டு நைஸா தள்ள விட்டுட்டு போயிட்டான். கோல்ட் பிளஸ் டைமண்டாமா? நல்லா இருக்கு.
வேணா உன் கார்டு வச்சு வாங்கிக்கோ. என் கார்டு தான் கேட்கக்கூடாது. வேணாமா? இது என் கார்டு தான் வாங்கிக்கோன்ட்டு இருப்ப. உன் கார்டுனே வேணாம் நீட்ட. கரெக்டா கட்டுவிட்டா? இங்க பாரு எப்படி கொட்டி கிடக்க பாரு. புட்டு 3 சாக்லேட் தூக்கின்னு வந்துறியா? அங்கிருந்து தூக்கின்னு வந்தேன். இவ்வளவு நேரம் களவணி பேச அவகாசமா வச்சிருந்தா இந்த நீ தூக்கின்னு வந்துரு. ஃப்ரீ தாண்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. தூக்கிணும். செம்மையா இருக்குல்லங்க சிங்கப்பூர் ஏர்போர்ட்டு. இது நாங்க டெர்மினல் 2ல இருக்கோம். கிரிக்கெட் போடுறோம், டியூட்டி ஃப்ரீ இருக்கு, பிளேயிங் ஏரியா இருக்கு. ஆக்சுவலா நீங்க சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்தீங்கன்னா டெர்மினல் 1, டெர்மினல் 2, டெர்மினல் 3, டெர்மினல் 4ன்னு இருக்கும். இங்கேயும் உங்களுக்கு டாப் பிராண்ட்ஸ் கிடைக்கும். டெர்மினல் 1லயும் உங்களுக்கு டாப் பிராண்ட்ஸ் கிடைக்கும். நான் இங்க வந்ததுக்கு ரீசன் வந்து பட்டர்ஃப்ளை கார்டன். தள்ளுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு? ஈஸியா இருக்கா? பார்க்க தானே போறேன். எவ்வளவு தூரம் தள்ளின்னு வரேன்னு. கேமரா இருக்கனால அப்படியே சீனு ஈஸியா தான் இருக்கு. பாக்குறேன் நான் கேமரா இப்படி தான் பிடிச்சின்னு வருவேன். அப்படியுமா அவரு போன பிறகு சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். இந்த பொண்ணு வந்து சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நாங்க வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல T1 நாங்க ஆல்ரெடி பாத்துட்டோம். அதால இப்ப T3க்கு வந்து ஸ்கை ட்ரெயின்ல வந்தோம். இப்படியே போனா சன்ஃபிளவர் கார்டன் சூப்பரா ஒரு டெக்கரேஷன் காட்டுறேன் இருங்க. இந்த சன்ஃபிளவர் பாக்குறதுக்கு ஏறத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடக்க வச்சிட்டாங்க. என்ன இதுதாங்க சன்ஃபிளவர் கார்டன். மணி நேரம் டைம் இருந்துச்சுங்க. சுத்திக்கிட்டே இருந்தோம். கடைசி ஃபைனல் கால். லாஸ்ட் மத்தவங்களுக்குலாம் ஃபிளைட் டிலே ஆயிட்டு வராங்க. நாங்க 4 மணி நேரம் சிங்கப்பூர் ஏர்போர்ட்லயே இருந்து லாஸ்ட் கால்னு சொல்லி செக்கிங்ல க்ளோஸ் அப்படின்ட்டாங்க. ஐயோ இங்கெல்லாம் இருக்க முடியாதுப்பா அப்படின்னு. அச்சோ ப்ளீஸ் 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 ஹம்பிள் ரெக்வஸ்ட். நான் இப்போ ஸ்டார்பக்ஸ்ல 2 கோக் வாங்கினேன். கோல்ட் காஃபி வாங்கினேன். கோல்ட் காஃபிலாம் நாட்டோட எடுத்துட்டு போ அப்படின்னா அவன்ல ஒன்றும் பேச முடியாது. போய் கடை குடிச்சிட்டு அப்படியே போய் அதில் போட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்து ஒரு வழியா இந்த சீட்டோட பிடிச்சிட்டோங்க. பாலி ட்ரிப் வெற்றிகரமா முடிச்சிட்டோம். அடுத்த ட்ரிப்பையும் வந்து நல்லா முடியணும். நானும் ஃபிளைட் ஒரு நல்ல ஒரு vlog-ஆ போடலாம் ஃபிளைட்ல அப்படின்னு பாக்குறேன். ஒரு vlog கூட எனக்கு அப்படி வர மாட்டேன். மேபி நெக்ஸ்ட் ட்ரிப் நம்ம அப்படி பார்ப்போம். பாய். ஃபைனலி பேக் டு சென்னை. கண்ணா பாருங்க செத்து போயாச்சு. அப்படியே தூங்கணும். ஆமாங்க தூக்கம் வருது. பணம் எனக்கு தான் தூக்கம் வருது. பட் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபும் பெல் ஐக்கானையும் டச் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்ல சூப்பரா உங்களை பாக்குறோம். Until that bye from Candy Nadi. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை மீண்டும் மணக்கிறதோ.